ம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இந்த இனிய காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் வழக்கம் போல இன்னொரு நுழைவுலம் அமர்வில் சந்திக்கின்றோம். இன்றைய அமர்வில் ஒரு முக்கியமான ஒரு அமர்வு. தமிழ் இலக்கியத்தில் விமர்சக பார்வையுடன் கூடிய இயங்கிய ஒரு எழுத்தாளரை பற்றிய ஒரு நினைவு அமர்வு. அவர் திரு ராஜ்கௌதமன். ராஜ்கௌதமன் நெல்லையிலே வசித்து சென்ற ஆண்டு இதே மாதத்தில் 13ஆம் தேதி காலமானார். அவருடைய நினைவு நாளை ஒட்டி இந்த அரங்கு இங்கே நாம் ஒருங்கு செய்திருக்கிறோம். இதிலே அவருடைய காலச்சுமை என்ற நாவலை பற்றி நம்மிடையே பேச வந்திருக்கிறார் ரூபினா ராஜ்குமார் அவர்கள். ராஜ்கௌதமன் படைப்பிலக்கியத்தில் இயங்கியதை விட திறனாய்வு பகுதியிலே அதிகமாக இயங்கியிருக்கிறார். திருநெல்வேலி சேவியர் கல்லூரிக்கு ஒரு பெருமை உண்டு. அங்க படிக்கிறவங்க எல்லாருமே அந்த ஆராய்ச்சி பகுதிக்கு ஈஸியா போவாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதுபோல ராஜ்கௌதமன் அங்க விலங்கியல் படிச்சாரு. முதுகலைக்கு தமிழ்ல அவர் படிச்சார். தமிழ்ல முதுகலை பட்டம் வாங்கினாரு அதே கல்லூரியில. அப்புறம் சமூகவியலை வேற ஒரு பல்கலைக்கழகத்துல அண்ணாமலை பல்கலைக்கழகம் சமூகவியல்ல அவர் எம்ஏ பட்டம் வாங்கினார். திருநெல்வேலியில திருநெல்வேலியிலே படிக்க வருகிறவர்கள் அல்லது திருநெல்வேலியிலே வேலை செய்ய வருபவர்களுக்கு ஒரு அனுபவம் வாய்க்கும். அது ஜாதிய அனுபவம். அதை நான் இங்கே திருநெல்வேலிக்காரனாக இருந்தாலும் சொல்வதற்கு எனக்கு ஒன்றும் வெட்கமே இல்லை. தூத்துக்குடி, திருநெல்வேலி ஒருங்கிணைந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் பல்வேறு கிராமங்களிலே பல்வேறு சிற்றூர்களிலே நான் வேலை பார்த்திருக்கிறேன். அது தூத்துக்குடி மாவட்டத்தில் நான் செல்லாத கிராமங்கள் இல்லை. ஆனால் எங்கே போனாலும் இவன் யார், இவன் நம்மாளான்னு ரொம்ப சாதாரணமா கேட்பாங்க. அல்லது கொஞ்சம் மாத்தி உங்களுக்கு அவரை தெரியுமா அப்படின்னு ஒரு ஜாதியில ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆளை கேட்பாங்க. அவரு உங்களுக்கு உறவினர் தானே அப்படிம்பாங்க. அதுல இருந்து அவங்க தெரிஞ்சுக்க விரும்புறது என்ன? என்னுடைய ஜாதி அடையாளத்தை தெரிந்து கொள்வது. இது மற்ற மாவட்டங்களை பற்றி எனக்கு தெரியாது. ஆனா நெல்லை, தூத்துக்குடியில இது சர்வ சாதாரணமாக நான் அனுபவித்திருக்கிறேன். தொழிற்சங்க இயக்கத்திலே வந்த பிறகு கூட தொழிற்சங்க அரசியலில் ஒரு பகுதி அந்த ஜாதிய அரசியலை வென்றெடுத்து முன் செல்வதற்கான வேலையாகவே இருக்கும். அத்தகைய ஒரு திருநெல்வேலி மாவட்டத்திலே பயின்றவர். அவருடைய சொந்த ஊர் சிறுவில்லிபுத்தூர் பக்கத்துல இருக்கிற புதுப்பட்டி என்ற புதுப்பட்டி, பத்ராயிருப்பு புதுப்பட்டி என்பார்கள். பத்ராயிருப்பு பக்கத்துல இருக்கிற புதுப்பட்டியை சேர்ந்தவர். பள்ளிக்கல்வியெல்லாம் அங்கே முடித்துவிட்டு தன்னுடைய கல்லூரி கல்வியை படிப்பதற்காக சேவியர் கல்லூரியிலே படித்தார். சேவியர் கல்லூரியிலே பிற்காலத்தில் பணியும் செய்தார். திருநெல்வேலியிலே தங்கியிருந்து மறைந்தார். அப்போ அவரு ஒரு தலித் படைப்பாளியாக மலர்ந்தார், அல்லது தலித் இயக்கத்தினுடைய தலித் இலக்கியத்தினுடைய ஆய்வாளராக மலர்ந்தார். புதுமைப்பித்தனிலும் பாரதியிலும் மாதவையாவிலும் இவர்களை போன்றவர்களிடம், வள்ளலாரிடம், இவர்களை போன்றவர்களிடெல்லாம் இருக்கின்ற தலித்திய பார்வைகளை ஆய்வு செய்து எழுதியது. மிக அருமையாக, எந்தவித பாரபட்சம் இல்லாமல், எந்த விதமான சார்பு நிலை அணுகுமுறை இல்லாமல் இவர்களை தலித்திய பார்வையில் அணுகியதும், அவர்களுடைய, அதாவது பாரதியாருடைய, புதுமைப்பித்தனுடைய, மாதவியாவுடைய, வள்ளலாருடைய தலித்திய பார்வையெல்லாம் வெளிப்படுத்தி எழுதி ஆய்வு செய்தவர் திரு ராஜ்கௌதமன். அவருடைய ஆய்வு நூல்களை எடுத்துக்கொண்டால் அவர் தன்னுடைய முனைவர் பட்டத்துக்கு என்ன எழுதினார்? மூத்த நாவலாசிரியரான மாதையாவினுடைய படைப்புலகத்தை பற்றி தான் ஆய்வு செய்து அவர் முனைவர் பட்டம் பெற்றார். கலாச்சாரம் என்று ஒரு ஆய்வு நூலை எழுதியிருக்கிறார். மாதவையாவினுடைய வாழ்வும் படைப்பும், இதுதான் அவருடைய முனைவர் பட்டத்துக்கான ஆய்வு நூல். புதுமைப்பித்தன் என்னும் பிரம்மராஜஸ் என்று ஒரு ஆய்வு நூலை எழுதியிருக்கிறார். புத்தகத்தை பாருங்க. இது புதுமைப்பித்தனை பற்றி தெரிந்து கொள்வதற்கு இந்த ஒரு புத்தகம் போதும். புதுமைப்பித்தனை பற்றி பல்வேறு விதமான விமர்சனங்களை எழுதியிருந்தாலும் கூட இந்த ஒரு கட்டுரை நூல் புதுமைப்பித்தனை அப்படியே நமக்கு காட்டிவிடும்.
ஆக ஒரு புதுமைப்பித்தனை தெரிந்து கொள்வதற்கு, புதுமைப்பித்தனுடைய படைப்புகளை தெரிந்து கொள்வதற்கு இந்த புத்தகம் மிக முக்கியமான உதவியாக இருக்கும். அயோத்திதாசரை பற்றிய ஒரு ஆய்வுகள் எழுதியிருக்கிறார். பாட்டும் தொகையும் தொல்காப்பியமும் தமிழ் சமூக மரபாக்கமும் உருவாக்கமும் எழுதியிருக்கார். இது சங்க இலக்கியங்களில் இருந்து தலித்திய பார்வையை மீட்டு வருகிற ஒரு நூலானது. தமிழ் சமூகத்தில் அறமும் ஆற்றலும் ஒரு நூல் எழுதியிருக்கார். 10 500 சில அவதானிப்புகள் எழுதியிருக்கிறார். கலித்தொகை பரிபாடல் ஒரு விழிப்பு நிலை நோக்கு என்று எழுதியிருக்கிறார். சுந்தர ராமசாமி கருத்தும் கலையும் என்று எழுதியிருக்கிறார். பழந்தமிழ் அகவல் பாடல்களில் பரிமாற்றங்கள், இதெல்லாம் இலக்கிய பூர்வமான அவருடைய திறனாய்வுகள். நேரடியாக தலித்திய திறனாய்வுகள் என்று வருகிற போது வேதாகம கல்லூரியும் தலித்தும், இது ஒரு முக்கியமான ஒரு ஆய்வு. மதம் மாறிவிட்டால் சாதி மாறிவிடுமா, மதம் மாறிவிட்டால் சாதிய இழிவுகள் போய்விடுமா என்றெல்லாம் நிறைய கேள்விகள் நமக்குள்ளே உண்டு. அந்த கேள்விகளை யோசிக்கிற போது இந்த புத்தகம் வேதாகம கல்லூரியும் தலித்தும், தலித் பண்பாடு புதுச்சேரி என்று எழுதியிருக்கிறார். புதுச்சேரி என்று நினைவுக்கு வருகிற போது நமக்கு ரமேஷ் பிரதன் நினைவுக்கு வருவார். அவருடைய தலித்திய பார்வைகள், சிந்தனைகள் அவருடைய கவிதைகளிலே, அவருடைய இலக்கியங்களை ஊடுருவி இருப்பதை நாம் பார்க்கலாம். இவர் புதுச்சேரி பல்கலைக்கழகத்திலே, புதுச்சேரி அரசினுடைய காரைக்காலுடைய அரசு கல்லூரியிலே தன்னுடைய பணியை தொடங்கியவர் ராஜ்கௌதமன். ஆகவே அங்கே வேலை செய்ததால் தலித் பண்பாடு புதுச்சேரி என்ற ஒரு தலைப்பிலே ஒரு ஆய்வு நூல் எழுதியிருக்கிறார். தலித் பார்வையில் தமிழ் பண்பாடு சங்ககால திறனாய்வு கதைகள் என்று ஒரு நூல் எழுதியிருக்கிறார். தலித்திய விமர்சன கட்டுரைகள் என்று ஒரு கட்டுரை தொகுப்பு எழுதியிருக்கிறார். தலித்திய அரசியல் என்றே ஒரு நூல் எழுதியிருக்கிறார். இதெல்லாம் அவருடைய ஆய்வு பகுதி. அடுத்தால போல அவருடைய படைப்பிலக்கியம் என்று வருகிற போது அவர் முதலிலே எழுதியது சிலுவை ராஜ் சரித்திரம். சிலுவை ராஜ் சரித்திரம் என்பது அவருடைய நாவல் என்று அவர் குறிப்பிட்டாலும் கூட சுயசரிதையை நாவலாக்கி இருக்கிறார். அவருடைய இயற்பெயர் சூசை ராஜ். இதிலே அவர் சிலுவை ராஜ் என்ற பெயரிலே தன்னையே ஒரு கதாநாயகனாக வைத்துக் கொண்டு சிலுவை ராஜ் சரித்திரம் என்று எழுதினார். அது ஒரு கட்டத்திலே முடிவு பெறும். இது ரூபினா பேசிய பிறகு அதை பற்றி குறிப்பை நான் அப்புறம் தருகிறேன். ஆக அவருடைய அடுத்த அந்த பகுதியினுடைய 2வது பகுதி தொடர்ச்சியாக எழுதியது காலச்சுமை. அதுவும் அவருடைய சுயசரிதையை புதினமாக எழுதியது. அதைத்தான் ரூபினா ராஜ்குமார் அவர்கள் அறிமுகம் செய்ய போகிறார்கள். அடுத்தது ஒரு பயண நூலை எழுதியிருக்கிறார். அது லண்டனில் சிலுவைராஜ் என்ற தலைப்பிலே அவர் பயண நூல் எழுதியிருக்கிறார். சிறுகதைகள் நிறைய எழுதியிருக்கிறாங்க. மொழிபெயர்ப்புகள் நிறைய எழுதியிருக்கிறார். டார்வின் தியரிய சார்லஸ் டார்வின் தி ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ் பை மீன்ஸ் ஆஃப் நேச்சுரல் செலக்ஷன் அதை தமிழ் படுத்தியிருக்கிறார், தமிழ் எழுதியிருக்கிறார். தி ஃபீமேல் ஏஞ்ச் பாலற்ற பெண்பால் அதை தமிழ் எழுதியிருக்கிறார். சமண கதைகளின் தமிழாக்கம் என்று ஒரு மொழிபெயர்ப்பு செய்திருக்கிறார். பெண்ணியம் வரலாறும் கோட்பாடுகளும் அது ஒரு மொழிபெயர்ப்பு. ஆக மொழிபெயர்ப்பிலையுமே அவர் நிறைய பங்காற்றி இருக்கிறார். இத்தகைய மகத்தான ஒரு படைப்பாளியினுடைய நினைவரங்கத்தை இன்று நாம் நுழைபுலத்திலே செய்கிறோம். இந்த வாய்ப்புக்கு வாய்ப்பளித்த நுழைபுலம் ஏற்பாட்டாளர்கள் நல்லுலிங்கம் எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு இந்த காலை நேரத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். பிரசன்னா, பொற்குடி, வாசுகி மனோகரி, பிரியா மனோகரன், அக்குளூர் ரவி, பேச்சாளர் ரூபினா எல்லோரையும் நான் வரவேற்கிறேன். இன்றும் நாம் பேச நிகழ்ச்சிகளை இணைந்து கொள்வார்கள். அவர்களையும் வரவேற்று விடுகிறேன். இப்போது ரூபினா அவர்களை பற்றி. ரூபினா அவர்கள் நுழைபுலம் அரங்கில் ஏற்கனவே பேசி இருக்கிறார். இது அவர் 2வது தடவையாக பேச வருகிறார் என்று நான் நினைக்கிறேன். அவர் காலச்சுமை பற்றி முகநூலிலும் ஒரு விமர்சனம் வந்தது, எழுதியிருந்தார். தமிழ் திசையில நினைக்கிறேன், அதான் நினைக்கிறேன். அதுல ஒரு விமர்சன கட்டுரை காலச்சுமை பற்றி எழுதியிருந்தார். ராஜ்கௌதமன் மறைந்த போது சென்ற ஆண்டு அவர் நவம்பர் 13 மறைந்தார். நவம்பர் 12 அவர் நோய்வாய்ப்பட்டு மரணப்படுக்கையிலே இருந்த போது ரூபினா ராஜ்குமார் என்னை அழைத்து நாம் அவர்கள் வீட்டுக்கு சென்று பார்க்கலாமான்னு பேசிட்டு இருந்தோம். நார்முநாதன் தோழர்கிட்ட அதை பத்தி பேசியிருந்தோம். நாளைக்கு நான் பார்க்க போறேன் வாங்கன்னு நார்முநாதன் சொல்லியிருந்தார். இன்னைக்கு அவரையும் ஞாபகப்படுத்துறேன். ஆனால் மறுநாள் காலையில் அவர் எதிர்பாராத விதமாக மரணமடைந்தார். நான் அவரை வீட்டிலே போய் சென்று அஞ்சலி செலுத்தி விட்டு வந்தேன்.
ரூபினா ராஜ்குமாருக்கு அது பெரிய இழப்பு. இன்றும் அந்த நேரில் போய் அஞ்சலி செய்யவில்லையே என்று வருத்தப்பட்டுக் கொண்டிருப்பார் என்னிடம். ஆகவே ரூபினா அவர்கள் என்னுடன் தொலைபேசி துறையிலே வேலை பார்த்தவர், அதிகாரியாக வேலை பார்த்தவர். விமர்சனங்களை அதாவது அழகியல் பூர்வமாக விமர்சனங்களை எழுதக்கூடிய பெரிய வல்லவர், அதாவது வித்தகர் என்று சொல்லலாம். நிறைய முகநூல், கிட்டத்தட்ட ஒரு 200 நூல்களுக்கு மேலே முகநூலிலே அறிமுகம் செய்தவர். கவிதை போட்டிகள், கட்டுரை போட்டிகள், கதை போட்டிகளில் எல்லாம் பங்கு பெற்று பரிசுகளை வாங்கியவர். அவர் ஒரு முழுமையான எழுத்தாளராக மலர்வதற்கான புத்தகங்கள் இன்னும் வந்து சேரவில்லை என்று நினைக்கிறேன். ரூபினா அவர்களுக்கு என்னுடைய இந்த அரங்கில வேண்டுகோள், உங்களுடைய கதைகளையும் கட்டுரைகளையும் கவிதைகளையும் நூல்களாக ஆக்குங்கள். நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். வாருங்கள், உங்களுடைய காலச்சுமை பற்றிய உரையை தாருங்கள். வாங்க. வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். கேட்கிறது, பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். எனக்கு நுழைப்புலத்துல பேச வாய்ப்பளித்தமைக்கு சிறப்பான நன்றிகள். சார் சொன்ன மாதிரியே நான் ஒரு சில வருஷங்களுக்கு முன்னால வள்ளிக்கண்ணன் அவர்களை பத்தி நுழைப்புலத்துலதான் நான் முதல்ல பேசினேன். மற்ற இடங்கள்ல பேசுறதுக்கு முன்னாடியே பேசின இடம் நுழைப்புலம். இந்த சமயம் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. முக்கியமா ராஜ்கௌதமன் அவங்களோட நினைவு நாள் அன்னைக்கு பேசுறது எனக்கு மிக்க மகிழ்ச்சி. சார் சொன்ன மாதிரியே அந்த அந்த விஷயத்தோட தான் நான் ஆரம்பிக்கணும்னு நினைச்சேன். அதாவது எனக்கு ஒரு பழக்கம் உண்டு. புத்தகங்களை விலைக்கு வாங்கியும் வாசிப்பேன், லைப்ரரியில எடுத்தும் வாசிப்பேன், பழைய புத்தக கடைகள்ல போய் எனக்கு பிடிச்சது கிடைச்சா அதையும் எடுத்து வாங்கி வாசிப்பேன். அந்த மாதிரி ஒரு பழக்கத்துல ஊரக நூலகத்துல காலச்சுமையை எடுத்தேன். அப்ப எனக்கு ரொம்ப வருத்தம். எனக்கு ராஜ்கௌதமன் சார் அப்ப வரைக்கும் எனக்கு அறிமுகம் இல்லை. நான் கிட்டத்தட்ட 13 வயசுல இருந்து வாசிச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஒரு 10-20 வருஷம் வரைக்கும் இங்கிலீஷ் புக்ஸ் தான் வாசிச்சேன். அதுக்கப்புறம் தான் தமிழ் புக் வாசிக்க ஆரம்பிச்சேன். ஆனாலும் நிறைய புக் வாசிச்சிருக்கிறேன். ராஜ்கௌதமன் சார் எனக்கு அறிமுகம் இல்லை. அப்போ இந்த காலச்சுமை வாசிச்ச உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இவர் திருநெல்வேலியை சார்ந்தவரா இருக்கிறாரு. ரொம்ப அழகா இருந்தது. அது கதை புதினம்ங்கிறத விடையும் அவரோடய நம்ம பயணிக்கிற மாதிரி இருந்தது. அப்ப எனக்கு வழக்கமாவே எனக்கு முகநூல்ல எழுதுற வழக்கம் உண்டு. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னு சொன்னாலே புத்தகங்களை வாசிக்கிறது, புத்தகங்களை பத்தி பேசுறது, புத்தகங்களை பற்றி எழுதுறது. இதுதான் என்னோட ஆக முக்கியமான பணி. இதுதான். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 250 புத்தகங்கள் நான் முகநூல்ல அறிமுகம் செஞ்சிருக்கிறேன். இந்த காலச்சுமை பத்தி நான் இதுல எழுதும் முன்னாடி புத்தகம் பேசுதுங்கிற இதழுக்கு அனுப்புனேன். புத்தகம் பேசுது இதழ்ல வந்தது. அதுக்கப்புறம் தான் நான் முகநூல்ல அதை பத்தி எழுதின உடனே மறைந்த நாரம்புநாதன் என்னைய கான்டாக்ட் பண்ணாரு. கான்டாக்ட் பண்ணி, உங்களுக்கு தெரியுமா, அவர் நம்ம ஊர்க்காரர் தான் அப்படின்னு சொன்னார். ஐயோ, இங்கதான் இருக்கிறாரா சார், எனக்கு தெரியாதே, நான் இவ்வளவு நாள் தெரிஞ்சுக்கிறாம இருந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கோமதி சங்கர் சார், நாரம்புநாதன் அவங்கள்ட்ட எல்லாம் நம்ம எப்படியாவது போய் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனா அதுக்கடல அவர் இறந்துட்டார். அப்ப கூட நான் கடைசியா அவர் முகத்தை பாத்துறணும் அப்படின்னு ரொம்ப முயற்சி எடுத்தேன். அவங்க சொன்னது போல நான் அவங்க வீட்டுக்கு போயிருக்கலாம். இங்க தியாகராஜ நகர்ல தான் அவரோட வீடு இருந்தது. வீட்டுக்கு போயிருக்கலாம். அந்த நேரம் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, ஒருவேளை நம்ம வீட்டுக்கு போற நேரம் அவங்க கிளம்பிட்டாங்கன்னா பார்க்க முடியாம போயிருமே, நேரா கிரேவியார்டுக்கே போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அது கொஞ்சம் ஒரு அவுட்டரான இடம் தான் இருந்தாலும் பரவாயில்ல, நான் கொஞ்சம் கார் டிரைவிங் நானே பண்ணுவேன். போய் திருநெல்வேலி என்ஜினியரிங் காலேஜுக்கு எதிர ஒரு ரோட்ல தான் அந்த கல்லறை இருந்தது. போய் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணேன். அவங்க அங்க இருந்து வர்றதுக்கு டைம் ஆயிட்டு. அதுக்கடையில மழை பிடிச்சிட்டு ரொம்ப. அப்ப திருப்பி மறுபடி கூப்பிட்டு நாரம்புநாதன் சாரை கேட்கும்போது, இப்பதான் கிளம்புறோம் அப்படின்னாங்க. ஆனா எனக்கு அவங்க வீட்டுல இருந்து இங்க வர்றதுக்கே 1 மணி நேரம் ஆகும். அதனால கடைசியா முகத்தையும் பார்க்க முடியாம போயிடுச்சு. அது ஒரு ஆறாத ரணமா இருந்தது. அது கோமதி சங்கர் சார் என்னை கூப்பிட்டு, நீங்க பேசுறீங்களான்னு கேட்ட உடனே எனக்கு ரொம்ப ஆறுதலா இருந்தது. அவரை பத்தி நமக்கு பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படிங்கிறது எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயமா இருந்தது. இது ராஜ்கௌதமன் சாரை நான் பார்க்காமலே இருந்தாலும், ஆனால் எனக்கு அவர்கிட்ட ஒரு அட்டாச்மெண்ட் வர்றதுக்கு காரணம் என்னன்னா,
எங்க அப்பா வேலை பார்த்த நேரம் இவர் அங்க படிச்சிருக்கிறார். சென்ட் சேவியர்ஸ் காலேஜ் ப்ரொஃபசர் தான் எங்க அப்பா. அங்க அவர் வேலை பார்த்த நேரம் இவர் படிச்சிருக்கிறாரு. எங்க அப்பா இறந்ததுக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அத்தனை பேரும் வந்தாங்க. அதனால இவர்கிட்ட நம்ம பேசியிருந்தோம்னா ஒருவேளை எங்க அப்பாவை கூட நினைவு வச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லி என்ன நினைச்சது உண்டு. அதுதான் எனக்கு ஒரு வருத்தம். அவரை நம்ம ஊர்லயே இருந்திருக்கிறாரு, நம்ம பார்க்காம விட்டுட்டோமே. நான் பொதுவா உறவுகள் நட்புகளை தேடி தேடி போய் பாக்குற ஆளு. எப்படியோ என்னோட நாலேஜ்ல இது இல்லாம போயிட்டு. அவரோட மனைவி முனைவர் பரிமளம் இங்க இருக்கிறாங்க. நாங்க மறுபடியும் கோமதி சங்கர் சார்ட்ட பேசும்போது கூட நினைச்சேன், சரி அவரை பார்க்கல, நம்ம அவங்க மனைவியை போய் ஒரு தடவை பார்த்து பேசிட்டு வந்துடுவோம் அப்படின்னு நினைச்சிருக்கேன். பாப்போம், சந்தர்ப்பம் எப்போ வாய்க்குதுன்னு தெரியல. அவரோட மகள், ஒரே மகள் நிவேதிதா அவங்க யூகேல டாக்டரா இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த இதுல போட்டிருந்தது. இப்போ அவங்க இந்த கதைக்குள்ள வரும். இவர் படிச்சது சென்ட் சேவியர்ஸ்ல படிச்சிருக்கிறாரு. முதல்ல சுவாலஜி தான் எடுத்து படிச்சிருக்காரு. சுவாலஜி எடுத்து படிச்சுட்டு அடுத்து மேல பிஜி பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படும் போது சென்ட் சேவியர்ஸ் காலேஜ்ல சுவாலஜி எம்ஏ இல்ல, எம்எஸ்சி இல்ல. பக்கத்துல வேற காலேஜ்ல இருந்திருக்கு. ஆனா இவருக்கு அங்கதான் படிக்கணும் அப்படிங்கிறது இவரோட ஒரு தீர்மானமான எண்ணமா இருந்ததுனால இவர் தமிழ் எடுத்து எம்ஏ படிச்சிருக்காரு சென்ட் சேவியர்ஸ்ல. அத ஒரு விளையாட்டா சொல்றாரு. அதாவது என்னன்னா, காரைக்கால்ல இன்டர்வியூக்கு போறாரு. காரைக்கால்ல பேரறிஞர் அண்ணா கலைக்கல்லூரியில இன்டர்வியூக்கு போறாரு. இன்டர்வியூக்கு போற நேரம் அவங்க கேக்குறாங்க, ஏன் நீங்க ஜூவாலஜி சப்ஜெக்ட யூஜில எடுத்துட்டு எதுக்காக வேண்டி தமிழ்ல எடுத்தீங்க பிஜில அப்படின்னு. அப்போ இவர் சொல்றாரு, எனக்கு தமிழ் மேல் உள்ள அடங்காத ஆர்வத்தால் எடுத்தேன் அப்படின்னு நான் சொன்னேன்னா சொல்லும் போதே எனக்கு சிரிப்பு வந்துடும். அதனால நான் உள்ளதையே சொல்லிட்டேன். எனக்கு என்ன படிச்சாலும் சவேரியார் கோயில்ல சவேரியார் காலேஜ்ல தான் படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருந்ததுனால நான் அங்கேயே எம்ஏ எடுத்து படிச்சேன் அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப ஒரு தீவிரமா தமிழ் படிச்சே ஆகணும்னு அந்த நேரத்துல எல்லாம் அவர் சின்ன வயசு தானே, 20 வயசுல அந்த காலேஜோட கட்டுப்பாடு இவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா திருநெல்வேலியில அது பக்கத்துல இன்னொரு காலேஜ் இருக்கு. அது இவர் கம்பேர் பண்ணி சொல்றாரு, அங்கேயும் இங்கேயுமா அங்க ரொம்ப ஒரு கட்டுப்பாடு இல்லாத ஒரு தன்மை. அங்க பொதுவாக எங்களுக்கு நாங்க படிக்கும் போதே பார்த்திருக்கிறோம். ஸ்ட்ரைக்ஸ் ஆரம்பிக்கும், பேராசிரியர்களை மதிக்க மாட்டாங்க. எங்க மிஸ்டர் அந்த காலேஜ்ல தான் படிச்சாங்க. அவங்க ஒரு இன்சிடென்ட் சொல்லுவாங்க. வளநரசு சார் அவர் தான் எங்க மிஸ்டருக்கு தமிழ் எடுத்திருக்காங்க. அப்போ தமிழ் பொதுவா மற்ற சப்ஜெக்டோடையும் தமிழ் ரொம்ப முக்கியத்துவமே கொடுக்க மாட்டாங்களா மாணவர்கள். ஏன்னா தமிழ் இந்த பஜார் நோட்ஸை வாங்கி கூட படிச்சு நம்ம பாஸ் பண்ணிடலாம், பாஸ் பண்ணா போதும், அதிக மார்க் வாங்கணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கறதுனால அந்த லாங்குவேஜஸ்க்கு அவங்க ஒரு குறைந்த மதிப்பு தான் கொடுக்குறாங்க. அப்போ இவர் வளனர் சார் இதுல பேசிக்கிட்டு இருப்பாங்களாம் அவங்களுக்குள்ள, ஸ்டூடெண்ட்ஸ்குள்ள. இப்ப இவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட், வளனர் சார் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். அப்போ அவர் பேசிட்டு இருந்தோடனே அவர் சொல்வாராம், இங்க நான் பாடம் நடத்துறத கவனிக்க விருப்பம் இல்லை. அப்பெல்லாம் நாங்க படிக்கும் போதெல்லாம் லேடிஸ்க்கு தனி காலேஜ், ஜென்ஸுக்கு தனி காலேஜ் தான், கோ எஜுகேஷனே கிடையாது. அப்போ இவர் சொல்வாராம், எங்க மிஸ்டர் ரொம்ப ஜாலியா சொல்வார், ஆண்மை உள்ளவன் வெளியே போகட்டும். அதாவது உள்ளுக்குள்ள இருந்து நீ பேசுறதுக்கு பதிலா உனக்கு ஆண்மை இருந்ததுன்னா நீ வெளியே போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்த்தா முக்காவாசி பேர் போயிடுவாங்களாம். இவர் எங்க வீட்டுக்காரெல்லாம் ரொம்ப படிக்கிறதுல ரொம்ப ஆர்வம் உள்ளவர். இவங்க ஒரு 10 பேர் மட்டும்தான் முன்னால உட்கார்ந்துருப்பாங்க, பின்னால இருக்கவங்க அவ்வளவு பேருமே போயிடுவாங்களாம். அப்படிப்பட்ட ஒரு கல்லூரி அது. அதுல இவர் போய் படிக்க விரும்பல. இவர் இங்கதான் படிக்கணும் அப்படின்னு நினைச்சு படிச்சிருக்காரு. படிச்சா அதுக்கப்புறம் காரைக்கால் இதுல அப்ளை பண்ணிட்டாரு. அந்த இது புதினமா இருந்தா கூட அவருடைய வாழ்க்கையத்தான் ஒட்டி வர்ற மாதிரி நமக்கு தெரியுது. நிறைய இடங்கள்ல இப்ப நம்ம பின்தங்கிய வகுப்பினர்னு சொல்றது, அப்போ எஸ்சினே சொன்னதுனால அந்த எஸ்சி அந்த குறிப்பு வந்துகிட்டே இருக்கு. அப்ப இவர் எந்த அளவுக்கு அது பாதிச்சிருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. அதுல சொல்றாரு, அந்த காரைக்கால் அந்த காலேஜ்ல அந்த நேர்முக தேர்வு எஸ்சிக்காக மட்டும் உள்ள தனியான தேர்வு, அவங்களோட கோட்டா நிரப்புறதுக்காக உள்ள தேர்வு.
அதுல நாங்க ஒரு 7 பேர் தான் போயிருந்தோம். அப்படியா அப்போ இவரு அதுல ரொம்ப நல்லா பண்ணதுனால இவருக்கு அதுல கிடைச்சது. அது கிடைச்ச பிறகு இவருக்கு தெரியுது அந்த இன்டர்வியூ எடுத்ததுல ஒருத்தர் வந்து சவேரியன் அப்படின்னு சொல்றாரு. சவேரியன் சொல்றது வந்து பொதுவா சவேரியர் காலேஜ்ல வேலை பார்க்கறவங்க, அங்க படிக்கிறவங்க, அவங்க எல்லாருமே வந்து வி ஆர் சவேரியன்ஸ் அப்படின்னு அவங்க கொஞ்சம் பெருமையா சொல்றது உண்டு. அப்ப அந்த அவர் இன்டர்வியூ முடிஞ்சு கிடைச்சு இவர் ஜாயின் பண்ண போற சொல்றாரு. அப்ப ஐ எம் ஆல்சோ சவேரியன் அப்படின்னு சொல்றாரு. கல்லூரியில போய் வேலைக்கு சேர்றாரு. அப்ப ரொம்ப சின்ன பையனா இருக்கிறாரு. அவர் சொல்றாரு, பால் வடிகிற முகத்தோட நான் கல்லூரி கிளாஸுக்குள்ள போய் நின்னேன் அப்படின்னு சொல்றாரு. பொதுவாவே கல்லூரி மாணவர்கள் கொஞ்சம் துடிப்பா இருப்பாங்க. ஒரு பேராசிரியரை கிண்டல் பண்றது அப்படின்னா அதெல்லாம் அவங்களுக்கு அப்போ ஒரு ஒரு சந்தோஷமான அந்த வயசுல அது ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்கும். அப்ப இவருக்கு ஆக்சுவலா வந்து வேலை கிடைச்சிட்டு அப்படிங்கிற தகவலை சொன்னது வந்து ஒரு நல்ல தம்பின்னு ஒரு ஸ்டேஷன் மாஸ்டர். அவர் தான் இவருக்கு தந்தி கொடுக்குறாரு. யூ ஆர் செலக்டட் அப்படின்னு தந்தி கொடுக்குறாரு. அதை சொல்லும் போது அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் வேலையை பத்தி சொல்றாரு. மத்த வேலைகள்ல வந்து நம்ம இடையில கொஞ்சம் டீ குடிக்க போய் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒண்ணு செஞ்சுக்கலாம். இல்ல கிளாஸ் டீச்சர்ஸா இருந்தாங்கன்னா இடையில ஒரு கிளாஸ்க்கு இன்னொரு கிளாஸ்க்கு இடையில ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனா அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் வேலை, அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல உள்ள வேலைங்கிறது முந்தின ஸ்டேஷன்ல வண்டி கிளம்புறதுல இருந்து நம்ம ஸ்டேஷன்ல கிளம்பி வெளியே போற வரைக்கும் ஒரு நொடி கூட கவனக்குறைவு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. ஒரு சின்ன கவனக்குறைவு இல்ல நம்மளோட பர்சனல் ப்ராப்ளம், டிஸ்டர்பன்ஸ், இப்படி ஏதோ ஒரு சின்ன விஷயம் கூட ஒரு பெரிய விபத்துல கொண்டு போய் முடிச்சிடும். அந்த வேலையில இருக்கிறவங்களோட பணி போயிடும். ரயில்வே துறை மந்திரி ராஜினாமா பண்ண வேண்டி வந்துடும். அப்ப அந்த மாதிரி ஒரு ரொம்ப கவனமான இருக்க வேண்டிய ஒரு வேலை அப்படின்னு சொல்லி அந்த ரயில்வே பணியை பத்தி சொல்றாரு. இப்ப எனக்கு தெரிஞ்ச ரயில்வேல இருக்கிறவங்க ஞாபகம் வந்தாங்க அதை படிக்கும்போது. நம்ம வந்து சாதாரணமா ஒரு வேலை மாதிரி நம்ம நினைச்சுக்கிட்டோமே, அதுல இவ்வளவு ஒரு கவனம், இவ்வளவு முக்கியத்துவமா இருக்குதே அப்படின்னு நினைச்சேன். அது ஏன்னா இன்னொன்னு வந்து ஒரு 2 வீலர்ல போய் ஆக்சிடென்ட் ஆனா ஒரு ஆளு பாதிப்பாங்க, ஒரு பஸ்னா அதை விட கொஞ்சம் கூட பாதிப்பாங்க. ட்ரெயினுங்கிறப்ப வந்து பெரிய இழப்பு. அதனால அவங்க துல்லியமா இருக்கணும் அவங்களோட வேலையில அப்படிங்கிறத சொல்றாரு. அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் பத்தி சொல்லும்போது சொல்றாரு. அடுத்து காலேஜ்ல வேலைக்கு போயிட்டாரு. கிளாஸ்ல போய் நிக்கிறாரு, அட்டெண்டன்ஸ் எடுக்கிறாரு. அட்டெண்டன்ஸ் எடுக்கும்போது வரிசையா பேர்கள் வாசிட்டே வரும்போது ஒரு பேர் வித்தியாசமா இருக்கு. OUCHERANE அப்படின்னு இருக்கு. அதுல இருக்கிறபடியே வாசிச்சா அவுச்சராணி அப்படின்னு வருது. இப்படி ஒரு பேர் வச்சிருக்க மாட்டாங்களே, இது என்ன பேரா இருக்கும் அப்படின்னு இவர் யோசிச்சுட்டு ஆன் தி ஸ்பாட் இவர் ஒரு முடிவு எடுத்துட்டு என்ன செய்யறாரு, அந்த பேருக்கு பதிலா அவங்களோட ரோல் நம்பரை வாசிக்கிறார். அட்டெண்டன்ஸ்க்கு வாசிச்ச உடனே அந்த பொண்ணும் பிரசன்ட் சார் சொல்லிடுது. ஆனா பையனு இருக்கிற சைட்ல இருந்து சத்தம் வருது, சார் எல்லாரையும் பேரை சொல்லியே சொல்லுங்க, எல்லாரையும் பேரை சொல்லுங்கன்னு சொல்லி சத்தம் வருது. இவருக்கு குழப்பம், இது என்ன பேருன்னே தெரியலையேன்னு. ஆனா அப்போ பொதுவாகவே வந்து பெண்கள்ங்கிறதோடைய அந்த மாணவ பருவத்துல கொஞ்சம் பாவம் போல இருந்தாங்கன்னா பெண்கள் ரொம்ப அவங்க மேல ஒரு இறக்கப்பட்டுருவாங்க. அதனால பெண்கள் சைட்ல வந்து இவருக்கு மேல ஒரு பரிதாபம் வந்து இவர் இப்படி நின்றுட்டு இருக்கிறாருங்கிற பரிதாபம் வந்து அவங்க மெதுவா முணுமுணுக்கிறாங்க. உஷாராணின்னு முணுமுணுக்கிறாங்க. இவர் புடிச்சுக்கிறார். அப்புறம் தான் கேட்டா தெரியுது, அந்த காரைக்கால், பாண்டிச்சேரி அந்த பக்கம் எல்லாம் வந்து பிரெஞ்சு குடியேற்றம் நிறைய இருந்ததுனால இது வந்து பிரெஞ்சு ஸ்பெல்லிங்கா. இந்த உஷாராணியோட ஸ்பெல்லிங் வந்து அதுல இருந்தது பிரெஞ்சு ஸ்பெல்லிங்கிறதுனால நம்ம உள்ளபடிக்கே நம்ம வாசிச்சோம்னா அவுச்சராணின்னு வருது. அந்த இடத்துல இருந்து தப்பிச்சிடுறாரு. அப்புறம் ஒரு நாள் வர்றாரு. வந்தா அவரு உட்கார்ற சேர்ல ஒரு பெரிய பாம்பு கிடக்கு. பாம்பு கிடந்த உடனே, ஆனா இவர் கிராமத்து பக்கத்துல வளர்ந்ததுனால இவர் தண்ணியில கிடக்குற பாம்பு அதெல்லாம் கையில புடிச்சு விளையாண்ட ஆளுங்கிறதுனால இவரு பயப்படாம எடுக்கிறாரு. ஆனா எடுத்த உடனே இவருக்கு தெரிஞ்சது அது வந்து ரப்பர் பாம்புன்னு தெரிஞ்சது. உடனே அந்த பாம்பை தூக்கி பேண்ட் பாக்கெட்ல போட்டுக்கிட்டாரு. இதெல்லாம் வந்து நமக்கு கண்ணு முன்னாடி நடக்கும்போது ஒரு மாதிரி அனுபவிச்சு கேட்கற மாதிரி இருக்கு. போட்டுக்கிட்ட உடனே
பின்னாலே வர்றான் அந்த பாம்பு வச்ச பையன். சார் கொடுத்துருங்க சார், கொடுத்துருங்க சார்னு பின்னாலே வர்றான். இந்த இப்படி 2-3 விஷயங்களுக்கு அப்புறம் அவரோட பேச்சு திறமை இதெல்லாம் பார்த்துட்டு இவருக்கு கல்லூரி வாழ்க்கை நல்லா போய்கிட்டு இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ்ட இவருக்கு நல்ல மதிப்பு. ஆனா அந்த எஸ்சிங்கிறது ஒரு உறுத்தலா அவருக்கு இருந்துகிட்டே இருக்கு. ஒரு ஒரு ப்ரமோஷன் வரும்போதோ அப்ப எல்லாம் கூட இருக்கிறவங்க அதை மென்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த அதுல இருக்கிறதுனால இவன் சீக்கிரம் முன்னால வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றது இவருக்கு அது ஒரு ஒரு வருத்தமான ஒரு விஷயமாவே இருக்கு. அந்த இதுல இருந்து கஷ்டப்பட்டு வர்றதுங்கிறதே பெரிய விஷயம். ஒரு நம்ம படிச்ச பின்னணியில இருந்து நம்ம வர்றதுக்கும் இப்ப நான் என்ன சொல்றேன், நான் ப்ரொஃபசர் மகன் சொல்றேன், எனக்கு மேலே ஏறி வர்றது ரொம்ப சுலபம். இது ஒரு 3-4 தலைமுறையா படிக்காம முதல் தலைமுறையா படிச்சு வர்றவங்க அவங்களுக்கு ரொம்ப சிரமப்பட்டுதான் வாய்ப்புகளை பத்தி தெரியாம அப்படி கஷ்டப்பட்டுதான் முன்னேறணும். ஆனா அதை யோசிக்காம அவங்க அதுல இருக்கிறதுனால வர்றாங்கிறத காலேஜ்ல இவருக்கு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ங்கிறது முதல்ல நார்மலா எப்படின்னா வேலை பார்க்குற இடத்துல டெமான்ஸ்ட்ரேட்டர்னு கொடுப்பாங்க ஆரம்பத்துல. அப்புறம் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், அப்புறம் தான் ப்ரொஃபஸர் ஆகுங்க. அப்போ அந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ப்ரமோஷன் சீக்கிரம் கிடைச்ச உடனே கூட இருக்கிறவங்க ஒரு கிரம்பிள் பண்றாங்க, இந்த இதனால வந்துட்டாங்க அப்படின்னு. அதெல்லாம் இவருக்கு ஒரு இவர் அது ஒரு சிலுவை ராஜ்னு ஒரு மனுஷனுக்கு நடந்ததா சொன்னா கூட நமக்கு இவருக்கு அதுல நிறைய இவரோட அனுபவங்கள் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தோணுது. எனக்கு அதெல்லாம் தான் தோணுச்சு. இந்த புக்கை வாசிச்சுட்டு அவற்றை நேர்லயே நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கலாமே, அதுக்கு வாய்ப்பு இல்லாம போச்சே அப்படின்னு தோணுச்சு. அதுக்கடுத்து இவர் கல்யாணம் ஆகாத பையனா இருக்கிறதுனால இவரை வார்டனா போடுறாங்க, காலேஜ் வார்டனா போடுறாங்க. அங்கேயுமே பையன்களை கண்ட்ரோல் பண்றது இப்ப கூட பசங்க ஒரு மாதிரி கையில செல்லு ஒரு மாதிரி ஸ்ட்ரீம்லைன் ஆகி வந்துட்டாங்க. அந்த செல்லுனால நிறைய பாதிப்பு வந்தா கூட ஸ்ட்ரீம்லைன் ஆகி வந்துட்டாங்க. அந்த காலத்துல நல்லா படிக்கிறவங்கன்னு ஒரு போர்ஷன் இருப்பாங்க, அப்படி ரவுடித்தனம் பண்றதுக்குன்னு ஒரு போர்ஷன் இருப்பாங்க. அந்த ரவுடித்தனம் பண்றவங்களை ஹேண்டில் பண்றது ரொம்ப கஷ்டம். அப்போ இவர் என்ன பண்றாரு, எல்லாம் ராத்திரி ஆனவுடனே ஹாஸ்டல் கேட்டு இதெல்லாம் பூட்டிடுவாங்க. ஒரு நாள் இவருக்கு படம் பார்க்கலாம்னு தோணுது. ஃபர்ஸ்ட் ஷோ எல்லாம் போக இவருக்கு டைம் கிடைக்காது. அதனால இவரு செகண்ட் ஷோவுக்கு போறாரு. செகண்ட் ஷோவுக்கு போற நேரம் தொடங்கின பிறகுதான் போறாரு. உட்கார்ந்துட்டு இடையில இன்டர்வெல்ல லைட்டை போட்டோம்னா பார்த்தா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 10-15 பேர் அங்க உட்காந்துருக்காங்க. இவருக்கு நம்ம தான் பூட்டிட்டு வந்தோமே, எப்படி இந்த பையங்க வெளியே வந்தாங்க அப்படின்னு அதுக்கப்புறம் அதை விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப தெரியுது அங்க ஒரு மின்னல் கொடி அப்படின்னு சொல்லி ஒரு பையன் வேலை பார்க்கறான். அவன் ஆக்சுவலா அவனுக்கு பேர் மின்னல் கொடி இல்ல, அவன் லீனா இருக்கிறான். லீனா இருக்கிறதுனால அவனுக்கு பேரு பட்டப்பேர் மின்னல் கொடி. அந்த பையன் நிறைய மேல் பிராக்டிஸ் பண்றான். அவன் ஏற்கனவே நிறைய சொல்றாங்க. அந்த அந்த இடத்துல வரும்போது சொல்றாரு, அந்த ஹாஸ்டலோட மாடிக்கு ஒரு பெண்ணையே அவன் வரவழைச்சு இந்த மாணவர்கள் போற மாதிரி எல்லாம் சொல்றாரு. அவன் கேட்டு சாவிக்கு ஒரு டூப்ளிகேட் செஞ்சு வச்சிருக்கான். அதனால அவன் திறந்து விட்டுறான். அந்த மாதிரி அந்த வார்டன் வேலையில வந்த பிரச்சனையை சொல்றாரு. எனக்கு வார்டன் வேலை பார்க்கவே பிடிக்கல, ஆனா திருமணம் ஆனவங்க அங்க இருக்க முடியாது, அங்க தங்கணும், வார்டனா இருக்கிறவங்க அங்க தங்கணும். அதனால திருமணம் ஆனவங்க இருக்க முடியாதுங்கிறதுனால நான் இருக்க வேண்டி வந்தது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் இவர் என்ன நினைக்கிறாரு, அங்கேயே நம்ம வேலை பார்க்குற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த டிரான்ஸ்ஃபர் அந்த பிரச்சனைகள் ரொம்ப வராது. பாண்டிச்சேரியில பணிபுரிகிற ஒருத்தங்களை அந்த சிலுவை ராஜு கல்யாணம் பண்றான். பொன்னம்மான்னு அவங்க பேர். கல்யாணம் பண்ணி அவங்க வீட்டுல எல்லாம் சொல்லிடுறாங்க. வீட்டுல சொல்லி அந்த கல்யாணத்துக்கு அவங்க வீட்டுல உள்ளவங்களும் சம்மதிச்சிடுறாங்க, போறாங்க. அந்த கல்யாண இன்சிடென்ட்டை பத்தி சொல்றாரு. என்னன்னா அங்க பொதுவாவே இப்ப வரைக்குமே நம்ம மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அப்படின்னு சொல்லும் போது கொஞ்சம் அதிக மதிப்பு கொடுப்போம். இன்னொன்னு, யாரு கல்யாணத்தை எடுத்து நடத்துறாங்களோ அவங்களுக்கு அடுத்தவங்களுக்கு மதிப்பு கொடுப்பாங்க, அப்படிதானே? இப்ப பெண் வீட்டார் எடுத்து நடத்துறாங்க அப்படின்னா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அங்க வாராங்க,
அப்படின்னா அவங்களுக்கு அதிகம், அவங்க நேரத்துக்கு சாப்பிட்டாங்களா அது எல்லாம் கவனிப்போம். தங்குறதுக்கு ஏற்பாடு இருக்கா எல்லாம் கவனிப்போம். இதே இது மாப்பிள்ளை வீட்டுல கல்யாணம் நடந்தது அப்படின்னா பெண் வீட்டுக்காரங்க வேற ஊர்ல இருந்து வர்றாங்கன்னா அவங்கள கவனிப்பாங்க. அப்படி இந்த இடத்துல வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வேற ஊர்ல இருந்து வர்றாங்க. ஆனா அந்த பெண் வீட்டார்ல வந்து சரியான கவனிப்பு இல்லை. ஆக்சுவலா அந்த பெண் வீட்டார்களுடையும் பெண்ணோட அம்மா சார்ந்தவங்க ரொம்ப டாமினண்டா இருக்கிற மாதிரி இருக்கு. அப்பா வழியில உள்ளவங்களுக்கு கூட அக்கறை இல்லை, அம்மா வழியில உள்ளவங்க ரொம்ப டாமினண்டா இருக்கிற மாதிரி இருக்கு. இவங்க எல்லாம் போய் வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க, இவங்களுக்கு சாப்பாடு ஒண்ணுமே வரல. அதுல இவங்க செல்விராஜோட அப்பா வந்து ரொம்ப கோவப்பட்டு கல்யாணத்தை நிறுத்திடலாம் அப்படின்னு கோவப்பட்டு சொல்றாரு. அது எப்படியோ அப்புறம் சமாதானம் ஆகி அதுக்கிடையில அந்த பொண்ணோட அப்பாவும் அண்ணனும் ஏதோ பர்ச்சேஸ்க்கு போனவங்க வந்துடுறாங்க. வந்த உடனே இந்த நிலைமை தெரிஞ்சு அவங்க சமாதானம் பண்ணி அந்த கல்யாணம் வந்து நடத்தி வச்சிடுறாங்க. அப்படியே அந்த பொண்ணம்மாங்கிறவங்களோட கல்யாணம் ஆயிடுது. கல்யாணம் ஆன பிறகு வாடகைக்கு வீடு பாக்குறாரு. அப்போ காரைக்கால்ல வந்து வாடகைக்கு வீடு பாக்குறாரு. அப்போ வீடு பார்க்க முன்னாடியே இவங்க காலேஜ்ல சொல்றாங்க, நீ சொந்த வீடு கட்டிடு, அதான் நல்லது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இவர் சொல்றாரு, ஒரு மனுஷனுக்கு 3 அடிக்கு 6 அடி போதும், நம்ம இறந்தா அடக்கம் பண்றதை நினைச்சு சொல்றாரு. ஒரு மனுஷனுக்கு 3 அடிக்கு 6 அடி போதும், எதுக்கு சொந்த வீடெல்லாம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா காரைக்கால்ல வாடகை வீடு பார்த்த அனுபவம் வந்து அவருக்கு பின்னால சொந்த வீடு கட்டணுங்கிற ஒரு எண்ணத்தை தூண்டுது. அது என்ன சொல்றாருன்னா, இப்ப சார் சொன்னாங்க எல்லாம் தென்பகுதியில ஜாதி ரொம்ப கேட்பாங்கன்னு. அது வந்து உண்டுதான். அதுவும் இப்ப கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு வேணா சொல்லலாம். முன்னாள்ல எல்லாம் ரொம்ப உண்டு, ரொம்ப அதிகமானது. என்னோட என்னோட திருமணம் வந்து காதல் திருமணம் தான், இன்டர் காஸ்ட் தான். எனக்கெல்லாம் நான் பிஎட் படிக்கும்போது கல்லூரிக்கு ஒரு மிரட்டல் கடிதமே வந்தது. நீங்க இந்த கல்யாணம் நடந்துச்சுன்னா உங்க 2 பேரோட தலையும் தாமிரபரணி ஆத்துல மிதக்கும் அப்படின்னு சொல்லி. என்னோட கல்யாணம் வந்து 1980 நடந்தது. அப்பெல்லாம் ஒரு ஜாதி வெறி ரொம்ப அதிகமா உள்ள இடம் திருநெல்வேலி, தூத்துக்குடி எல்லாம். ஆனா இவர் காரைக்கால்லையுமே அதே அது சார் சொன்ன மாதிரி அப்படி மறைமுகமா கேட்பாங்க. யாராவது ஒரு பெரிய ஆளை சொல்லி அவங்களுக்கு சொந்தமான்னு கேட்பாங்க. அந்த பெரிய ஆளோட ஜாதி தெரிஞ்சிருக்கும். இது இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஆனா அங்க வந்து என்ன சொல்றாரு, ஒரு வீட்டுக்கு போன உடனே உங்க வர்ணம் என்ன அப்படின்னு கேட்காங்க. அப்ப இவருக்கு புரியல. அதுக்கு முன்னால வந்து இவர் என்ன சொல்றாருன்னா, அந்த வேலைக்கு அப்ளை பண்ணும்போது அப்ளை பண்றதுக்கு முன்னாடியே அவர் கிறிஸ்டியனா மாறிட்டார். ஆனா அந்த வேலைக்கு அப்ளை பண்ணும்போது அது எஸ்சி கோட்டா வந்து கிறிஸ்டியனா இருந்தா கிடைக்காது. அதனால இவரு வந்து அது கிறிஸ்டியன்கிறத காட்டிக்கல. அதுல இங்க வந்து இவங்க வர்ணம்னு கேட்ட உடனே நம்ம ஷெட்யூல் காஸ்ட்னு சொன்னானா அவங்க கொடுக்க மாட்டாங்களே அப்படிங்கிறக்காண்டி அந்த இடத்துல என்ன சொல்றாரு, கிறிஸ்டியன்னு சொல்றாரு. கிறிஸ்டியன்னு சொல்லி அந்த வீட்டுல வாடகைக்கு போறாரு. அப்ப அந்த ஒரு இடம் எனக்கு இதெல்லாம் நான் அப்படி இருந்திருந்தா கேட்டிருப்பேன். ஒரு இடம் எனக்கு தோணுச்சு, அதாவது தலித்தோட முன்னேற்றத்துக்கு நீங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து யோசிக்கிறீங்களே சார், ஏன் அந்த இடத்துல வந்து நான் இந்த கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க தானே சொல்லி அவங்கள்ட்ட வாக்குவாதம் பண்ணிருக்கலாமேன்னு தோணுச்சு. ஆனா நான் இந்த வயசுல 66 வயசுல நான் யோசிக்கிறத ஒரு 25 வயசு பையன்கிட்ட எதிர்பார்க்க முடியாது. எனக்கு அந்த ஆனா அவர் ஹி இஸ் வெரி பிராங்க். அந்த தன்னுடைய கதையை அவர் சொல்லியிருந்ததா இருந்தால் அவர் வந்து ரொம்ப வெளிப்படையா தன் வாழ்க்கையில நடந்ததை ரொம்ப வெளிப்படையா சொல்லியிருக்கிறார். அந்த கிறிஸ்டியன்னு சொன்னோம்னா வீடு கொடுத்துட்றாங்க. ஆனாலும் வாடகை வீடுகள்ல வந்து இவர் பட்ட கஷ்டத்தை எல்லாம் சொல்றாரு. ஒரு வீடு போறாரு. அந்த வீடுல எப்படின்னா, உள்ள நுழைஞ்ச உடனே உள்ள ஹால்ல இருந்து மாடிக்கு படியேறுது. இந்த வீட்டு ஓனர் வந்து கீழே இருக்காங்க, இவங்க மாடியில குடியிருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க, மாடியை மட்டும்தான் உங்களுக்கு வாடகை கொடுத்துருக்குறோம், அதுக்கு மேல இருக்கிற மொட்டை மாடி வந்து நாங்க உபயோகிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வீட்டு ஹாலுக்குள்ள வந்துதான் அந்த மாடிப்படி ஏறி போகணும். அப்போ இவங்க என்ன பண்றாங்க, அந்த பாய் அலசினது, துணி அலசினது இதெல்லாம் மொட்டை மாடியில காய போடுறதுக்கு இவங்க வீட்டு ஹால் வழியா போறாங்க. அந்த தண்ணி எல்லாம் வடியுது. அப்ப இவரு எல்லாம் அந்த வாடகை வீடுகள்ல இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் ஃபேஸ் பண்ண பிறகுதான் நார்மலாவே வீட்டுல உள்ள பெண்கள் வந்து தூண்டுதலா இருப்பாங்க. இந்த கஷ்டங்கள் எல்லாம் எதுக்கு,
நம்ம இன்னொரு ஒரு பாயிண்ட், ஆண்கள் வேலைக்குன்னு போயிடுவாங்க, அநேகமா பெண்கள் வீட்டுல இருப்பாங்க. அவங்க இந்த எதிர்ப்புகள் எல்லாம் நிறைய பேஸ் பண்ண வேண்டி வரும். அப்ப அவங்க தூண்டுதல் கொடுப்பாங்க. இவர் வந்து சொந்தத்துல வீடு வாங்கிடுறாரு. சொந்தத்துல வீடு வாங்குறதுக்கு முன்னால இவருக்கு ஒரு ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை பிறந்ததை பாக்குறதுக்கு இவங்க வீட்டுல உள்ளவங்க எல்லாரும் வர்றாங்க. அவங்க வீட்டுல சம்மதிச்சு நடந்த கல்யாணம் தான். அதாவது கல்யாண நேரத்துல ஒரு சின்ன பிரச்சனை வந்ததை ஒழிய சம்மதிச்சு நடத்தின கல்யாணம் தான் அது. பார்க்க வர்றாங்க. அவங்க அப்பாவோட கேரக்டர், சிலுவை ராஜோட அப்பா கேரக்டர், அவர் ரொம்ப ஒரு ஒரு மோசமான மனிதர். நமக்கே இதை வாசிச்சு முடிக்கும் போது அவர் மேல ரொம்ப வெறுப்பு வந்துடும். இந்த பிறந்த குழந்தைய பார்க்க வர்றாரு. அந்த குழந்தை தூங்கிட்டு இருக்கு. அதை தூக்கி வச்சு கொஞ்சுறாரு. கொஞ்சம் போது கண்ணை முழிச்சு பாப்பா தாத்தாவை பாரு தாத்தாவை பாருன்னு சொல்றாரு. அது தூங்குது நல்லா. உடனே இவரு சொல்றாரு, உங்க உங்க அப்பனோட அடங்காத்தனம் அப்படியே உனக்கு இருக்கு. பச்சை பிள்ளைக்கு உங்க அப்பனோட அடங்காத்தனம் அப்படியே இருக்கு. அவனுக்கு கல்ற வந்து காரைக்கால்ல தான் அப்படின்னு சொல்றாரு. உண்மையில இந்த வார்த்தையெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதாவது சில சொல் பலிக்குங்கிற மாதிரி இந்த மாதிரி சொன்ன பழிச்சதே நம்ம வந்து வாழ்க்கையில கூட பார்த்துருப்போம். எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு ஃபேமிலி, அதுல ஒரு சண்டையில வந்து இந்த மாதிரி ஒரு வார்த்தை விட்டு கொஞ்சம் ஒரு மாச கணக்குகளுக்குள்ளேயே அவங்க பையன் வந்து ஆக்சிடென்ட்ல மருமகளை திட்டுறாங்க. கொஞ்ச நாளைக்குள்ளேயே வந்து மகன் வந்து ஆக்சிடென்ட்ல இறந்து போறான். இதெல்லாம் எதேச்சியா நடந்தா கூட சில வார்த்தைகள் அதுக்கு ஒரு சக்தி இருக்கு, நடந்துடலாம் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. இது வந்து 2-3 தடவை நடக்கு இவங்க வீட்டுல. அதனாலதான் அவரு அப்படி இருந்திருக்கலாம்னு நினைக்கிறதுனாலதான் அவர் குறிப்பிடுறார். இல்லைன்னா குறிப்பிட்டிருக்க மாட்டார். ஒரு சாதாரண பேச்சு வழக்குதான் அப்படின்னு நினைச்சிருந்தா குறிப்பிட்டிருக்க மாட்டார். அப்ப அந்த குழந்தைய வச்சுட்டு சொல்றாரு, உங்க அப்பனுக்கு காரைக்கால்ல தான் அப்படின்னு ஒரு தடவை சொல்றாரு. அதுக்கு அடுத்து இவங்க வந்து கொஞ்ச நாள்லாம் ஆகி அவங்க வீட்டுக்கு போறாங்க. இந்த திருவிழா சமயத்துல அவங்க வீட்டுக்கு போறாங்க. போன நேரம் தன்படியா பேசிக்கிட்டு இருக்கும்போது இவங்க சொந்த வீடு வாங்கிட்டாங்க, இடம் வாங்கி கட்டிட்டாங்கிற விஷயத்த சொல்றாரு. வாங்கினப்பெல்லாம் சொல்லல இவரு. ஏன்னா அத தன்னோட மனைவி ஊர்ல வாங்கியிருக்காரு. மனைவி குடும்பத்துல உள்ளவங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணியிருந்திருக்கலாம். மனைவி ஊர்ல வாங்கியிருக்கிறாரு, வீடு கட்டிட்டாரு, சொல்லல. இவங்க வீட்டுல இருக்கும்போது ஒரு தன்படியா ஒரு பேச்சுல வரும்போது சொல்றாரு. சொன்ன உடனே பாத்தீங்கன்னா அவங்க அம்மா, அவங்க சிஸ்டர் எல்லாம், சிலுவைராஜோட அம்மா சிஸ்டர் எல்லாரும் மண்ணவாரி தூத்துறாங்க. இந்த மாதிரி நீ நல்லா இருப்பியா, நீ நாசமா போயிடுவ, இப்படி எங்களுக்கு தெரியாம நீ வீடு வாங்கியிருக்கிற, அப்படி இப்படின்னு வந்து ரொம்ப மண்ணவாரி தூத்துறாங்க. அவர் சொல்றாரு, பெரிய வீடா கட்டியிருக்கிறேன், நீங்க எல்லாரும் வந்து அங்க இருக்கலாம், சேர்ந்திருப்போம் நம்ம. இவர் ரொம்ப யதார்த்தமா தான் சிலுவைராஜ் சொல்றாரு. ஆனா அவங்க அப்பா சொல்றாரு, நீ என்ன நினைச்ச, உன் தயவுல நான் வந்து இருப்பேன்னு நினைச்சேன். அவங்க அப்பா கேரக்டர் வந்து நெடுகவே அவர் கொஞ்சம் ரூடு பர்சனா இருக்கிற மாதிரி இருக்கு, ரொம்ப நெகட்டிவ் பர்சனா இருக்கிற மாதிரி இருக்கு. நமக்கு நமக்கு இந்த கதைகளை ஊன்றி வாசிக்கும் போதே வந்து நிறைய விஷயங்கள் நம்மளோட நம்ம கார்லேட் பண்ணியே பார்ப்போம். எனக்கு முக்கியமா வந்து இந்த கதையில எனக்கு ரொம்ப ஒட்டுதல் வர்றதுக்கு காரணம் என்னன்னா, திருநெல்வேலியில அவர் படிச்சிருக்கிறாரு. நாகர்கோயில் பாஷை நிறைய வருது, நாகர்கோயில் விஷயங்கள் வருது. நான் ஒரு 6 வருஷம் நாகர்கோயில்ல வேலை பார்த்தேன். அடுத்து காரைக்கால்ல பணிபுரிஞ்சிருக்கிறாரு. காரைக்கால் வந்து நான் சமீபத்துலதான் பார்க்காம இருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு காரைக்கால் ஃபுல்லா போய் சுத்தி பார்த்தேன். காரைக்கால்ல சொல்லும் போதுமே கூட காரைக்கால் பத்தி வரும்போது அவர் சொல்றாரு, ஒரு ஆராய்ச்சி ஒண்ணு எழுதினாராம். அதாவது காரைக்கால் அம்மையாரும் கண்ணகியும் அவங்க 2 பேருமே வந்து ஒரே ஒரே மனப்பான்மை உள்ளவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆராய்ச்சி கட்டுரை எழுதினாராம். ஆனா அது சொல்றாரு, அது வந்து பெரிய அளவுல அது பாராட்டப்படல. அதுக்கு காரணம் அதுவும் ஒரு ஜாதியை சொல்றாரு. அந்த கண்ணகியோட குறிப்பிட்ட ஜாதி வந்து ஒரு உயர்ந்ததாகவும், அதோட ஒரு காரைக்கால் அம்மையார இணைச்சு பேசுறது வந்து அது நிறைய பேருக்கு விருப்பம் இல்லை, அதனால கூட அந்த கட்டுரை வந்து அது முக்கியத்துவம் பெறாம போயிருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு.
இந்த இந்த உங்க அப்பா எல்லாம் திட்டுனாங்க பாத்தீங்களா, இவங்க அப்பா திட்டுறாங்க, அம்மா. ஆஹ் நீங்க வந்து நான் முழு கதையும் சொல்றேன்னு நினைக்க வேண்டாம். இது இது இல்லாம நிறைய விஷயங்கள் இருக்கு அந்த நாவல்ல வந்து. நான் உங்களுக்கு உங்களுக்கு ஆர்வம் வரக்கூடிய விஷயங்களை எடுத்து சொல்றேன். ஆனா இது இல்லாமலும் அதுல நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறார். ஆஹ் அப்போ அந்த அந்த திட்டுறாங்கல்ல, திட்டி கொஞ்ச நாள்ல இவரோட 2வது மக வந்து குழந்தை, அந்த பிள்ளை இறந்து போயிருக்கு. அப்ப இவருக்கு ஒரு பெரிய பாதிப்பா இருக்கு. இவங்க நம்ம மண்ணவாரி நல்லா இருக்க மாட்டேன் அப்படிலாம் தூத்துனாங்க, நம்ம வந்து குழந்தைய இழந்துட்டோம் அப்படின்னு சொல்லி சிலுவைராஜுக்கு வந்து அது ஒரு பெரிய இதா இருக்கு. இதுல இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, சிலுவைராஜ் சார்ந்த விஷயங்களை சொல்லிட்டே வராரே ஒழிய அவங்க மனைவி பத்தி ரொம்ப அதிகம் சொல்லல. சிலுவைராஜோட மனைவி காரைக்கால்ல பணிபுரிகிறாங்க, ப்ரொஃபசர், அது சொல்றாரு. ஆனா அவங்க இவரோட குடும்ப வாழ்க்கை சம்பந்தப்பட்டதாவோ இல்ல தன் மனைவியோட இருக்கிற அந்யோன்யமோ இல்ல பிரச்சனையோ எதையுமே சொல்லல. ஒரு இடம் மட்டும் மனைவியை பத்தின குறிப்பு வருது. அது என்னன்னா, அது இவரோட ஒரு குழந்தைத்தனத்தையும் காட்டுது. இவர் தன்னோட நெகட்டிவா மறைக்காம சொல்றாருன்னு சொன்னாங்களே, அதுக்குள்ள இடம் அது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இவருக்கு ஒரு பழக்கம் இருக்கு. காய்கறி வாங்க எல்லாம் கடைக்கு போறாரு. காய்கறி வாங்க இவருக்கு ஒரு கல்லூரி ப்ரொஃபசர். அப்பெல்லாம் ஒருவேளை ப்ரொஃபசர்ஸ்க்கு ரொம்ப அதிகம் பணம் இல்லாம இருந்திருக்கலாம். ஆனாலும் ஒரு மதிப்பான ஒரு வேலை பாக்குறவரு. போறாரு, ஒரு 10 ரூபாய் கொடுத்துடுறாரு முதல்ல. கொடுத்துட்டு காயெல்லாம் எடுத்துட்டு வேற ஏதோ செல்லுல பாத்துட்டு இருக்கிற மாதிரி அப்படி செய்வேன். செஞ்சுட்டு அவன் அதுக்கடியில அந்த காய்கறி கடைக்காரரு வேற ஆளுக்கு காய்கறி கொடுத்துட்டு வந்து, சார் சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லும் போது, நான் வந்து 20 ரூபா உங்கள்ட்ட கொடுத்துருக்கேன், மீதி 10 ரூபா நீங்க தான் தரணும்னு சொல்லி வாங்கிட்டு வருவேன். வாங்கிட்டு வந்து இதை நான் வந்து இப்படி ஒரு விளையாட்டுத்தனம் பண்ணதை என் மனைவிட்ட சொல்லுவேன். அப்போ என் மனைவி வந்து, இதெல்லாம் ஒரு பொழப்பா, ஒரு கல்லூரி பேராசிரியர் செய்யற வேலையா அப்படின்னு என்னைய திட்டுவாங்க. இதுல எனக்கு 2 விஷயம் எனக்கு தோணுச்சு. அதாவது இவர் வந்து இவருக்கு நிச்சயம் இந்த புக்கு எழுதினாரா கண்டிப்பா இது தப்பான விஷயம்னு தெரியும், நம்மள குறைஞ்சு மதிப்பிடுவாங்கன்னு தெரியும். ஆனா கூட நம்ம இவர் ஒரு கேரக்டரா தானே சொல்றாருன்னு நினைச்சு சொல்றாரு. முக்காவாசி பேருக்கு கதையை வாசிக்கும் போது இது இது அவரோட பொருத்தி தான் பார்ப்பாங்க. ஆனாலும் இவர் அப்படி ஒரு காட்சியை வச்சிருக்காரு. அந்த சிலுவைராஜ் வந்து ஒரு விளையாட்டுத்தனமா இருந்ததை குறிக்கிற மாதிரியும் எனக்கு தோணுச்சு. இந்த இப்படி 1-2 இடத்துல மட்டும்தான் மனைவி பத்தின குறிப்பு வருதே ஒழிய வேற எந்த இடங்கள்லயுமே அதிகமா அவரோட வாழ்க்கை சம்பந்தப்பட்டு வரல. நாகர்கோயில்ல உள்ள விஷயத்த சொல்லும் போது ஆடு, கோழி, மீன் இதெல்லாம் எப்படி பார்த்து வாங்கணும் அப்படின்னு அதை ரொம்ப விலாவரியா எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்கிறாரு. அப்ப அதை சொல்ற நேரத்துல மனைவிக்கு வந்து டெலிவரி ஆகியிருக்கு, நாகர்கோயில் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. இவரு சாப்பிடறதுக்காக எதிர உள்ள ஒரு ஹோட்டலுக்கு போறாரு. அப்போ அவன் அங்க நாகர்கோயில் எல்லாம் வந்து மீன் தான் ரொம்ப அதிகமா இருக்கும். நாகர்கோயில்ல இருக்கிறவங்களுமே வந்து நாகர்கோயில் சுற்றுப்புறத்துல உள்ள இடங்கள்லாம் தினம் மீன் இருக்கும் அவங்க சாப்பாட்டுல. அப்ப இவரு அந்த ஆள் கேட்கிறாரு, ஷீலா மீன் வேணுமா அப்படின்னு கேட்கிறாரு. இதுவும் எனக்கு ஞாபகப்படுத்துச்சு. அதாவது ப்ரொனன்சியேஷன் வந்து நாகர்கோயில்ல உள்ளது நிறைய அந்த கேரளா பாதிப்பு இருக்கும். போர்டெல்லாம் போட்டிருப்பாங்க, டைட்டர்ஸ் டைட்டர்ஸ்னு போடுறத நம்ம வந்து டானா டானா போட்டு டை இட்டு இஸ் அப்படி போடுவோம். ஆனா நாகர்கோயில்ல கடைகள்ல எழுதிருக்கிறத பாத்தீங்கன்னா டை போட்டு எறும்புக்கு வர ராணா போட்டிருப்பாங்க, டைட்டர்ஸ் அப்படி போட்டிருப்பாங்க. அதே மாதிரி இந்த பக்கங்கள்ல வந்து சாணாவுக்கு கொஞ்சம் அழுத்தம் கொடுப்போம். சாதாரணமே சாமி அப்படிமோ. இது நம்ம திருநெல்வேலி பக்கத்துல சாணாவுக்கு கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து பேசணும். அதனால சீலா மீனுன்னு சொல்லுவோம் அத. அப்போ அங்க வந்து அத ஷீலா மீனுன்னு சொன்னோடனே இவரு நினைக்கிறாரு, எனக்கு தெரிஞ்ச ஷீலா எல்லாம் செம்மீன் ஷீலா மட்டும்தான் தெரியும், அது என்னப்பா ஷீலா மீன் அப்படின்னு கேட்கிறாரு. ஷீலா மீன் தாங்கிறது. அதுக்கப்புறம் அப்படி கொஞ்சம் இடையில ஒரு நகைச்சுவை வருது. ஒரு நகைச்சுவை உணர்வோடு தான் நெடுகவே போகுது எழுதுறது. அதுக்கப்புறம் நாங்குநேரி பக்கத்துல
ஒரு நம்பிமலை அப்படிங்கிற இடத்துல இவர் மாணவரா இருக்கும்போது இருந்த அந்த நம்பிமலை இருக்கிற இடத்துல போய் விளையாடுறது அதெல்லாம் குறிப்பிட்டு சொல்லும் போது ஒரு சொன்ன ஒரு கருத்து வந்து எனக்கு அவர் வார்த்தைகள்லயே வாசிக்கணும்னு தோணுது. நாங்குநேரிக்கு அருகே இருக்கிற நம்பிமலை, அதுல வந்து அத்தி ஓடைன்னு ஒண்ணு போகுது. அத்தி ஓடையும் அங்குள்ள மரங்களும் அவருக்கு ஞாபகம் வரும். அந்த பாரம்பரிய மரங்களை தனது 2 கைகளாலும் அணைக்க முடியாமல் அணைத்து முத்தமிட்டு சிலுவை கிறங்குவதுண்டு. இயற்கையின் வசீகரத்துக்கு முன் நாம் பெண்களாகவோ குழந்தைகளாகவோ மாறிவிடுகிறோம் என்று சிலுவை சொல்லுவான். அதான் அந்த இதை வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதாவது என்னன்னா இயற்கையே வந்து ஒரு ஆணா நினைச்சு மனுஷங்க அத்தனை பேரும் ஒரு குழந்தையாவும் பெண்ணாவும் மாறிடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அந்த அந்த இயற்கையோட இணைந்த வாழ்வை வந்து இவர் இழக்கிறார், மிஸ் பண்றாரு ரொம்ப. அது இடையில சொல்லிக்கிட்டே வர்றாரு. அதாவது ஒரு கிராமத்துல இயற்கையோடு இயந்து நடக்கிற வாழ்க்கைங்கிறது காரைக்கால் போன்ற ஒரு நகரம் சார்ந்த இடத்துல கிடைக்கல இவருக்கு. அதுக்கப்புறம் என்னன்னா இன்னொரு ஒரு வார்த்தையும் அவர் சொன்னதுல எனக்கு அறிமுகமான வார்த்தையா இருந்தது. அது வரைக்கும் நான் கேள்விப்படாத வார்த்தை. அந்த நிகழ்வு நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா இந்த வார்த்தை நான் கேள்விப்படாது. நீங்க உங்கள எத்தனை பேர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு தெரியல. குழிமுண்டாம் அப்படின்னு சொல்றாரு ஒருத்தருக்கு பேரு. அதாவது பொதுவாவே என்னன்னு பாத்தீங்கன்னா, கிராமத்துல இருக்கிறவங்க வந்து யாரையும் அவங்களோட ஒரிஜினல் பேரை வச்சே கூப்பிட மாட்டாங்க. எல்லாருக்கும் பட்ட பேர் வச்சிருப்பாங்க. அது முந்தி ரொம்ப இருந்தது, இப்ப குறைஞ்சிருக்கலாம். முந்தி வந்து ரொம்ப இருந்தது. அப்ப ஒருத்தருக்கு பேரு குழிமுண்டாம். அந்த குழிமுண்டாம்னா என்னன்னா, ஒரு ஆள் வந்து இறந்துட்டாரு, இறந்து அவரை வந்து அடக்கம் பண்ண கொண்டு போயிடுறாங்க. கொண்டு போய் புதைக்கிற நேரத்துல பெரிய மழை வந்துருது. ஆக்சுவலா அவர் இறக்கல, அவரு மயங்கி இருந்திருக்கிறாரு. ஆனா இவங்க வந்து அவர் இறந்துட்டாருன்னு சொல்லி கொண்டு போயிட்டாங்க. கொண்டு போய் குழியில வச்ச நேரம் மழை வந்து மழை தண்ணி நல்ல மேல பட்ட உடனே அவர் எந்திரிச்சு வந்திருக்கிறார். அதனால வந்து ஒரு குழியில இருந்து முண்டி மேல வந்தவர் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அதுக்கப்புறம் அவர் ரொம்ப வருஷம் இருந்திருக்கிறாரு. அவரை வந்து பேசும்போதெல்லாம் அவருக்கு பேர் வந்து குழிமுண்டாம் அப்படின்னு பேசுறாங்க, அவர் பேர் சொல்றாங்க. இன்னொரு விஷயம் சொன்னாரு, அதுவும் எனக்கு வந்து மனதுல ஒரு அழுத்தமா பதிஞ்ச ஒரு விஷயமா இருந்தது. என்னன்னு பாத்தீங்கன்னா, கோயில்கள்ல கவர்ச்சி நடனம்ங்கிறது அது இன்னைக்கு வரைக்கும் கூட இருக்கு. நான் வந்து பீயிங் அ கிறிஸ்டியன் நான் இதை சொல்றேன் அப்படின்னு நினைக்க கூடாது. நான் ஒரு சமுதாய அக்கறையோட இருக்கிறதுனால சமுதாயத்துல நடக்கிற முக்கியமான நிகழ்வுகளை பத்தி ஒரு துணிச்சலா முகநூல்ல எழுதக்கூடிய ஒரு பெண்ணுங்கிறதுனால எனக்கு இதை வாசிக்கும் போது இந்த விஷயத்த கண்டிப்பா சொல்லணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. நான் அந்த காலத்துல இருந்தே வந்து கோயில் திருவிழாக்கள்ல வந்து ஒரு டபுள் மீனிங்ல பாட்டு பாடுறது, கவர்ச்சியான உடை அணிஞ்சு நடனம் ஆடுறது, இதெல்லாம் இருக்கு. அப்ப நம்ம வந்து அது ஏதோ அவங்களோட வழக்கம் அப்படின்னு நினைச்சா கூட எனக்கு இப்ப அதை எதோட பொருத்தி பார்க்க தோணுது அப்படின்னா, சமீபத்துல கோயம்புத்தூர்ல ஒரு பெண்ணை வந்து 3 பேரு வன்புணர்வு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த வன்புணர்வு பண்ணவங்கள அது ஏன் சொல்லவே இல்லை. எப்படி இவன் பண்ணலாம், இவன் செஞ்சது தப்புனே யாரும் சொல்லாம, யாரும் இல்ல, நாங்க கொஞ்சம் பேர் குரல் எழுப்பணும். என்ன சொன்னாங்க அப்படின்னா, அந்த பொண்ணு அந்த தனியான இடத்துக்கு அந்த நேரத்துல போனது தப்பு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ இதே சமுதாயத்துலதான் ஒரு பக்தி மார்க்கமான ஒரு விஷயத்துல வந்து கவர்ச்சியை அங்கீகரிச்சுக்கிறாங்க. அப்படிதான் எனக்கு தோணுது. அதாவது என்னன்னா, இவங்க ஏன் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணல. ஒரு பகுதியில கவர்ச்சியை அங்கீகரிச்சுக்கிறவங்க அது கவர்ச்சியே இல்ல, அவ தனக்கு பிடிச்ச ஒருத்தனுடையோ இல்ல ஏதோ அந்த பொண்ணை எவ்வளவு அசிங்கப்படுத்த முடியுமோ அவ்வளவு அசிங்கப்படுத்தினாங்க. அவ தொழில் பண்றவன் எல்லாம் சொன்னாங்க. என்னோட இதுல வந்த கமெண்ட்டுக்கு எல்லாமே நான் கொஞ்சம் துணிச்சலாவே தான் பதில் கொடுத்தேன். அவ தொழில் பண்ற பெண்ணு, அது படிக்கிற பொண்ணு, எவ்வளவுக்கும் பிஜி படிக்கிற பொண்ணு, தொழில் பண்ற பொண்ணுன்னு சொல்லி உங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு கேட்டேன் நான். அதுக்கப்புறம் அவரு கண்டினியூ பண்ணி கமெண்ட் போடுறதை நிறுத்தினார். எனக்கு அந்த பொண்ணை பத்தி தெரியாது,
அந்த பொண்ணு நல்லவளா கெட்டவளா அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா அவ தேர்ந்தெடுத்து அவளுக்கு பிடிச்ச ஒருத்தரோட போகிறதுக்கு உரிமை இல்லைன்னு சொல்றவங்க, இவங்களுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு பெண்ணை அவளை பங்கப்படுத்துறதுக்கு இவங்களுக்கு என்ன உரிமை வருது அப்படிங்கிற கோபம், தார்மீக கோபம் எனக்கு வந்தது. அப்ப அப்படி வரும்போது இதோட கனெக்ட் பண்ணி பாக்குறேன். இதை யாரும் வருத்தமா எடுத்துக்கிற வேண்டாம். கோயில்கள் அப்படிங்கிறதுல இத இதை தவிர்க்கலாமே. ஒரு பக்கம் வந்து இன்டர்நெட் மனுஷங்களை ரொம்ப அழிவுக்கு இழுத்துட்டு போற மாதிரி இருக்கிறது நம்ம பாக்குறோம். சின்ன குழந்தைய கையில கூட நம்மளால செல்ல கொடுக்க முடியறது இல்ல. அது அது பாப்பப் ஆகிடுது. இந்த பிள்ளை வந்து சின்ன கார்ட்டூனை பார்த்தா கூட வேண்டாத ஒரு விஷயம் பாப்பப் ஆயிடுது. இது ஒரு 12-13 வயசு பையனுக்கோ பொண்ணுக்கோ ஒரு ஆர்வத்தை தூண்டக்கூடியதா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல நம்ம இருக்கோம். அப்படி இருக்கிற நேரத்துல வந்து இந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணலாமே. ஏன்னா நான் வீடியோஸ் பாக்குறேன், அந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடக்கிற இடத்துல 10 வயசு 7 வயசு 12 வயசு பையனுங்க கூட உட்கார்ந்து என்ஜாய் பண்றாங்க. அது எனக்கு எப்பவுமே வந்து அது ஒரு உறுத்தலாமே இருந்தது. அவரு இந்த புக்லயுமே சொல்றாரு, அந்த கவர்ச்சி நடனம் ஆடுறது அது தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இன்னொரு நண்பர், இவரோட சிலுவை ராஜோட நண்பர், அவர் வந்து புத்தக கடை நடத்துறாரு. புத்தக கடை நடத்தி வியாபாரம் பண்றவரு. ஆனா நிறைய வாசிக்கிறவரு. அவரும் இவருக்கு அறிமுகமாகிறாரு. ஆனா அவரும் ரொம்ப குடியில போய் இறந்து போற மாதிரி ஒரு நண்பரை சொல்றாரு. இந்த 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 இடத்துல வந்து எனக்கு எனக்கு ரொம்ப வருத்தம் தர்ற விஷயம் என்னன்னா, சிலுவைராஜுங்கிற கேரக்டர் ஒரு போராட்டத்துக்கு மத்தியில சுய முயற்சியில படிச்சு பெரிய பதவிக்கு வந்து மகள் இறந்து ஒரு கஷ்டங்கள் வரும்போது இவரு பழையபடி அந்த குடியில மாட்டிக்கிறார். அதுக்கு ஏத்த மாதிரி நண்பர்களும் அந்த குடிக்கிற நண்பர்கள் இருந்தாங்க அப்படின்னா அது சுலபமா வந்து அதுல விழுந்துடுறாங்க. அதுல ஒரு ஒரு இடத்துல எல்லாம் அவர் வந்து குடிச்சிட்டு ரோட்ல கிடக்குற மாதிரியே, சிலுவைராஜ் ரோட்ல கிடக்குற மாதிரியே வருது. அப்ப அப்படி வரும்போது குடிங்கிறது மனுஷங்களை எவ்வளவு தூரத்துக்கு அழிச்சிருது. முயற்சி பண்ணி மேலே ஏறுறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அத கீழே இழுத்து போடுறதுக்கு ஒரு சில நிமிஷங்கள் போதுமா இருக்கேன் அப்படின்னு எனக்கு ஒரு வருத்தம் வந்தது. அதுக்கப்புறம் நாகூர்ல உள்ள கந்தூரி விழாவை பத்தி எழுதுறாரு. நிறைய விஷயங்கள் எழுதியிருக்கிறார் இவர். இத புதினம்னு நம்ம எடுக்காம ஒரு ஒரு சிலுவைராஜுங்கிற ஒரு மனிதனோட கூட சேர்ந்து நம்ம அப்படியே பயணிக்கிறோம் அப்படின்னு நினைச்சு பார்த்தோம்னா ஒரு முழு வாழ்க்கையை தெரிஞ்சுக்கலாம். ஒரு கல்லூரி பள்ளியை பத்தி வரல. அநேகமா அந்த சிலுவைராஜ் சரித்திரத்துல இவர் கல்யாணத்துக்கு முன்னாடி உள்ள பகுதி இருந்திருக்கும். அதை நான் கோமதி சங்கர் சார்ட்ட கேட்டிருக்கேன். அவர்கிட்ட வாங்கி வாசிக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அதாவது இவ்வளவு எழுதியிருக்கிறாரு சார். இப்ப நிறைய மென்ஷன் பண்ணாங்க அவர் எழுதுனதை பத்தி. அவ்வளவு எழுதியிருக்கிறாரு. அவ்வளவு எழுதுன மனுஷன் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறாம இருந்தோம். ரொம்ப எனக்கு என்னைய கொஞ்சம் டீகிரேட் பண்ற மாதிரி நான் நினைக்கிறேன். அப்ப நீ ஏதோ ஒரு லைன்ல தான் போய் எடுத்து வாசிச்சிருக்கிற, இன்னும் பறந்து போகணும் உன்னுடைய வாசிப்பு அப்படின்னு எனக்கு நானே சொல்லிக்கிறேன். அந்த அந்த இதுல ஒரு முயற்சிங்கிறது வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு முன்னேறி வர்றாங்க. கீழே போகிறதுக்கு வந்து ரொம்ப சுலபமா போயிடுற மாதிரி இருக்கு. இந்த கடவுள் நம்பிக்கை அந்த இதை வந்து சொல்லும் போதும் கூட இன்னொரு ஒரு வரி கூட நான் ரொம்ப ரசிச்ச வரி ஒண்ணு இருக்கு. சிலுவை முதுகுக்கு பின்னே சுயநலக்காரன் குடிகாரன் போல அவனை பற்றிய தீர்ப்புகள் குஷியாக பவனி வருவது அவனுக்கு தெரியும். தான் அப்படிப்பட்ட ஆள் இல்லை என்று நிரூபிக்க அவசியம் இல்லை என்பது சிலுவையின் எண்ணம். இந்த பாயிண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதாவது இது நிறைய இடங்கள்ல அவரோட கருத்து ஆமா ஆமால அப்படின்னு நமக்கு தோணும் போதுதான் அந்த இடத்தோட அந்த கதையோட நம்ம ஒட்டுவோம். அது மாதிரி இது என்னோட எண்ணமும் அதுதான். அதாவது என்னை பற்றி என் கூட பழகினவங்களுக்கே வந்து முழுமையா தெரிஞ்சுக்கிற முடியாது. நான் சொல்ற வார்த்தை அதை கிரகிக்கிறதே அதுல ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் தான் கிரகிப்பாங்க. அதை புரிஞ்சுக்கிறது இன்னும் அதுலயும் கொஞ்சம் குறைவா தான் புரிஞ்சுக்குவாங்க. அப்படி இருக்கும்போது
நம்மளை வந்து புரிஞ்சுக்கிறதுங்கிறது முழுமையா புரிஞ்சுக்கிற முடியாது. அதனாலே நான் வந்து எனக்கு ஒரு பழக்கம் உண்டு. ரொம்ப என்னுடைய கஷ்டங்களை நான் சொன்ன மாதிரி காதல் திருமணம்ங்கிறதுனால என்னுடைய பாதை வந்து பயங்கர முள்பாதை. அதுவும் அந்த காலத்துல 1980ல ஒரு ஒரு அஞ்சு 6 வருஷ பழக்கம். அவ்வளோ போராட்டத்துக்கு மத்தியில தான் நான் வந்து இதுக்கிடையில எங்க அப்பா வேற இறந்து போயிட்டாங்க. அப்ப எங்க அம்மாவுக்கு தன்னாலே ஒரு ஒரு பயம் இருக்கும். சொந்தக்காரங்க நம்ம இந்த கல்யாணத்தை அனுமதிச்சோம்னா, எனக்கு கீழே 2 தங்கச்சி இருந்தாங்க. அப்ப அவங்களோட திருமணம் எல்லாம் கஷ்டமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும், தன் பயம். அதனால அம்மா சம்மதிக்கல. ஆனா பை காட்ஸ் கிரேஸ் எங்க வீட்டுக்காரரோட குடும்பத்துல சம்மதிச்சாங்க. அவங்கதான் நடத்தி வச்சாங்க. ஆனா எனக்கு போராட்டம் வந்து நிறைய இருந்தது. ஆனா அந்த போராட்டத்தை நான் போய் ஒருத்தட்ட சொன்னேன் அப்படின்னா அவங்களால அதை புரிஞ்சுக்கிற முடியாது. அப்படிங்கிறதுனாலே நான் வந்து நிறைய நிறைய சொல்ல மாட்டேன். அதே மாதிரி சில விஷயங்கள் எனக்கு புரியும். நம்மள இந்த விஷயத்துல இவங்க தப்பா நினைக்கிறாங்க அப்படின்னு புரியும். ஆனா நான் அந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு நினைப்பேன். ஏன்னா எனக்கு எனக்கு தெரியும் நான் இந்த நிகழ்வு எதனால எதுக்காக செஞ்சேங்கிறது எனக்கு தெரியும். அதை போய் ஜஸ்டிஃபை பண்ணி சொல்ல வேண்டாம் அப்படின்னு நினைப்பேன். அந்த அந்த பாயிண்ட்டும் அவர் அதுல சொல்றார். சிலுவையை பத்தி நிறைய குடிகாரன் அப்படி இப்படி ஒரு குழந்தைய இழக்கிறதுங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய துயரம். அதை இவர் வந்து ஒரு பெற்றோரோட ஒரு அன்போட இருந்திருந்தான்னா பகிர்ந்திருக்கலாம், தன் குடும்பத்தோட பகிர்ந்திருக்கலாம். அதே இல்லாம அந்த பெற்றவங்க ஒரு காரணம், அவங்க தூற்றுனதுனாலதான் நம்ம குழந்தைய இழந்துட்டோம் அப்படின்னு ஒரு கவலை மனசுக்குள்ள இருக்கும்போது அந்த ஆறுதலை வந்து அவங்கள்ட்டையும் தேட முடியாது. இந்த கணவனும் மனைவியும் அவங்களுக்குள்ளேதான் அழுது புலம்பணும். அதனால அவர் என்ன சொல்றாரு, என்னைய பத்தி வெளியில என்ன பேச்சு இருந்தாலும் அதை பத்தி நான் கவலைப்படவும் மாட்டேன், அதுக்கு போய் நான் ஒரு ஜஸ்டிபிகேஷன் கொடுக்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி கடவுள் நம்பிக்கைங்கிறதும் அதே போலதான். கடவுள் நம்பிக்கைங்கிறது ஒரு சிலருக்கு இருக்கலாம், ஒரு சிலருக்கு இல்லாம போகலாம். அது அவரவர் சார்ந்தது, அவரவர் நம்பிக்கை சார்ந்தது. எனக்கு என்ன தோணும் அப்படின்னா, ஒரு பிரச்சனை வரும்போது நம்மளே சமாளிச்சுக்கலாம் அப்படிங்கிற மன திடத்தோட இருக்கிறவங்க கடவுள்ங்கிற நம்பிக்கை கொஞ்சம் குறைவா இருக்கலாம். என்னோட புரிதல், அது சரியாவும் இருக்கலாம், சரியில்லாமலும் இருக்கலாம். அவங்க தன் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சு எந்த பிரச்சனை வந்தாலும் நம்மளால சரி பண்ணிக்கிற முடியும் அப்படின்னு ஒரு தைரியத்தோட இருக்கிறவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாம இருக்கலாம். இது தன்னால முடியாது, நம்மளை சேர்ந்தவங்களாலையும் நம்ம பிரச்சனைய தீர்த்து வைக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தியை நம்புறாங்க. அது இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. அதனாலதான் சர்ச்சிலேயோ கோயில்கள்லயோ திருவிழாக்கள்ல இவ்வளவு கூட்டங்கள் வருது. அப்ப மக்களுக்கு வந்து ஏதோ ஒரு சக்தி, கண்ணுக்கு தெரியாத சக்தி நம்மளை இந்த பிரச்சனையில இருந்து வெளியே கொண்டு வந்துரும் அப்படிங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு உயிர் வாழ்றதுக்கு உள்ள ஒரு தைரியத்தை கொடுக்குது. அதனாலதான் அந்த கடவுள் நம்பிக்கைங்கிறது இத்தனை காலம் ஆனாலும் முழுசும் அழிஞ்சு போயிடாம இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச வேலை புத்தகங்களை வாசிக்கிறது, அதை பத்தி பேசுறது, அதை பத்தி எழுதுறது அப்படின்னா. இதை எனக்கு வந்து விமர்சகர்னு எனக்கு ஒரு பட்டம் கொடுத்திருந்தாரு கோவிந்த் சங்கர் சார். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆக்சுவலா வந்து விமர்சகர்னு எடுக்க வேண்டாம், அறிமுகம். நமக்கு நிறைய வாசிக்கிறதுக்கு டைம் இருக்கு. ஒண்ணு சொல்லுவாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, எனக்கெல்லாம் படிக்கிற காலத்துல நிறைய வாசிக்கிற பழக்கம் இருந்தது, ஆனா அதுக்கப்புறம் வந்து போக போக குறைஞ்சிட்டு அப்படிம்பாங்க. ஆனா எனக்கு என்னை நினைச்சு நான் பெருமைப்படுற விஷயம் என்னன்னா, த்ரூ அவுட் த லைஃப் நான் வந்து வாசிக்கிறத மட்டும் விட்டதே இல்லை. எந்த ஒரு காலகட்டத்திலையும் வாசிட்டே தான் இருந்திருக்கிறேன். கூடுதலா வாசிப்பேன், குறைவா வாசிப்பேனே ஒழிய, ஆனா வாசிக்கிறதுங்கிறத நான் விட்டதே இல்லை. அது உங்களுக்கும் சொல்றேன். எந்த ஒரு சிரமத்திலையும் ஒரு பீரியட் நான் வாசிக்காத பீரியட் இருந்தது. எதுன்னா, நான் வேலை வந்து விருப்ப ஓய்வு தான் வாங்கினேன். அந்த டைம்ல வந்து ஒரு சில காரணங்கள்னால ஒரு ஆழ்ந்த டிப்ரெஷன்ல மாட்டிட்டேன், அக்யூட் டிப்ரெஷன். அந்த டிப்ரெஷனோட பாதிப்புனால என்னால ஒரு பக்கம் கூட வாசிக்க முடியல. வாசிச்ச எதையுமே மனசுல நிறுத்தவே முடியல. அந்த காலகட்டத்துல வேணா நான் வந்து வாசிக்காம இருந்திருப்பேன்.
என்னோட லைஃப் த்ரூ அவுட் த லைஃப் ஒரு 13 வயசுல வாசிக்க ஆரம்பிச்சேன். அதுல இருந்து இப்ப வரைக்கும் அந்த ஒரு காலகட்டம் தவிர்த்து நான் வாசிக்காம இருந்ததே இல்லை. நல்ல நேரங்கள்ல எனக்கு என்னை நல்லா புரிஞ்சுகிட்ட உற்ற துணைவனா, உற்ற தோழனா, என்னோட என் மன பாரத்துல இருந்து என்ன சுலபமா வெளியே கொண்டு வரக்கூடியதா வந்து புத்தகங்கள் தான் இருந்திருக்கு. அதனால எனக்கு நுழைபுலத்துல வந்து மறுபடியும் ஒரு வாய்ப்பு கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இனிமையும் சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் போதெல்லாம் நான் வாசிக்கக்கூடிய புத்தகங்களை பத்தி பேசுறதுக்கு தயாரா இருக்கிறேன். இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏதாவது கேட்கணும்னா கேளுங்க. நன்றி. நன்றி ரூபினா மேடம், நல்லா பேசுனீங்க. நாவல் சொல்லிக்கிட்டு வருகிற போதே அந்த நாவல்ல இருந்து நீங்க வெளியே போறதுங்கிறது எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்தது. எப்படின்னா வேணும்னு வெளியே போறது இல்லை, அந்த மாதிரியான ஒரு நாவல் கட்டமைப்பு தான் இதுல இருக்கு. காலச்சுமையை நான் முழுசும் படிக்காட்டாலும், நான் முழுசா படிக்கிறதுக்கு நேரம் இல்லை, வேற பணிகள் இருந்ததுனால. ஆனா ஒரு பாதி நாவலுக்கு மேல நான் அதை படிக்கும் போது எனக்கு தெரியுது அந்த நாவல் கட்டமைப்புமே அப்படித்தான். நம்மளை தூக்கி வெளியே கொண்டு வந்து விட்டுரும். அதுக்குள்ளே போயிட்டே இருப்போம், அது நம்மளை தூக்கி கொண்டு வெளியே கொண்டு விடும், நம்மளை யோசிச்சுட்டு இருப்போம். ஸோ அதனால அப்படியான ஒரு கட்டமைப்பு, அது சுயசரிதையே நாவலா எழுதியிருக்கிற போது அது அப்படித்தான் அமையும். அந்த வகையில உங்க பேச்சு அந்த கட்டமைப்போட வந்ததுன்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் வந்து உங்களுக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சொல்லுங்க. ஒரு சின்ன விஷயம் சார், இதுல வந்து இந்த காம்ப்ளிமெண்ட் தான் எனக்கு ஏற்கனவே கிடைச்சிருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கேன். அதுல வந்து நல்ல சிறுகதைகளை அறிமுகம் பண்ணுவேன், வாசிப்பேன். அது ஏன் சொல்ல மாட்டேன் அப்படின்னா, அந்த எழுத்தாளருடைய நுணுக்கமான இடங்களை விட்டுருவோம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி வாசிப்பேன். வாசிக்கிறதுக்கு நடுவுல என்னுடைய கருத்துக்களை சொல்லிட்டே வருவேன். அப்ப இதே காம்ப்ளிமெண்ட் எனக்கு அந்த யூடியூப் சேனல்ல பார்த்துட்டு என்கிட்ட சொல்லியிருக்காங்க, நீங்க வெறுமன கதையை வாசிக்காம உங்களுடைய அனுபவங்களையும் இடையில சொல்றது அது நல்லா ரசிக்கத்தக்க இருக்குன்னு சொன்னதுனால நான் அதையே ஃபாலோ பண்ணி வந்தேன். இதுல அது கட்டாயம், அதாவது ஒவ்வொருடைய இயல்புப்படியே நாம வந்து பேசணும், அல்லது அப்படித்தான் இயங்க முடியும். ஆகவே உங்களுடைய அந்த பாணி நல்லா அமைஞ்சது. இப்போ கலந்துரையாடல், ஏன்னா இப்போ நமக்கு இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு தோழரை நாங்க அழைச்சிருந்தோம். அவர் கூடயே வேலை பார்த்த, அவர் கூட அதாவது ராஜ்கௌதம் கூட இயங்கிய ஒரு தோழர், ஜெகநாதன் பேரு. அவரை பிரியாமனவர் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க, அறிமுகப்படுத்தினாங்க. அவர்கிட்ட பேசி அவரை நம்ம ஒரு சிறப்பு ஒரு உரை வழங்குறதுக்கு அழைச்சிருந்தோம். பட் அவருக்கு வேற ஒரு பணி வந்ததுனால வர முடியாம போயிடுச்சு. இப்போ கலந்துரையாடல் நான் லைட்டா தொடங்கி வச்சுட்டு மக்களை நான் அழைக்கிறேன். இப்போ ரூபினா சொன்னதுல இருந்து ஒரு விஷயம், அதாவது காலச்சுமை அப்படிங்கிற வார்த்தையை வந்து நாவல்ல அவர் கடைசியில பயன்படுத்துறாரு. சிலுவைராஜ், அதாவது ராஜ்கௌதமன் பயன்படுத்துறாரு. என்ன சொல்றாருன்னா, எனக்கு வயோதிகத்துல வந்து நான் இனிமே எஞ்சிய வயோதிக வாழ்க்கையை எப்படி அணுகணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு பக்கம் வந்து போச்சு. ஆகவே நான் வந்து கால சுமைய இவ்வளவு காலம் என் காலத்துல சுமையா இருந்தது, அதாவது அவருடைய கல்லூரி வாழ்க்கை, அவருடைய தாம்பத்தியம், அவருடைய படிப்பு அல்லது அவருடைய போராட்டம் எல்லாத்தையும் இருங்கிற காலத்தினால் வந்த சுமைங்கிறார். அந்த கால சுமைய நான் இறக்கி வச்சுட்டேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாரு. அதுல ஒரு சின்ன சச்சரவை உண்டாக்குறாரு. நீ புதுமை பித்தன் எழுதியிருக்க, வள்ளலார் எழுதியிருக்கிற, மாதவியா எழுதியிருக்கிற, இதெல்லாம் எழுதுனது எதுக்காக அப்படின்னா, சிலுவைராஜ் சொல்லுவானா, எனக்கு நான் எழுதிக்கிட்டேன், எனக்காக எழுதிக்கிட்டேன், சமூகத்துக்காக எழுதணும்னு நினைக்காதீங்க. ஏன் அப்படின்னா, நான் எனக்கு இருக்கிற பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்வதற்கு, எனக்கு இருக்கிற பிரச்சனைகளில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்குன்னு கூட எழுதுறார். இன்னொன்னு எழுதுறார், நான் பறையன் என்பதை இல்லை என்று நிரூபிக்கேங்கிறார். ஆக அந்த தாழ்த்தப்பட்டவன் அதுல வந்தக்கூடிய அவருடைய போராட்டங்கள்ல அந்த இருத்தல், அது குறித்த இருத்தல் உணர்வு அவர்கிட்ட இருந்துகிட்டே இருந்திருக்கு. ஆனா அவருடைய இயங்குதல் வாழ்க்கையை முதல்ல சிலுவைராஜ் சரித்திரம் படிச்சிருந்தவங்களுக்கு தெரியும். சிலுவைராஜ் சரித்திரம் படிக்கிற போது அவருடைய கடைசி கட்டம் படிச்சுட்டு வேலை இல்லாம அலைவாரு. அந்த நாவல் முடியும் போது வேலை இல்லாம அலைவாரு. ஏன்னா அவர் தலித் கிறிஸ்தவர். தலித்துக்கான இடஒதுக்கீட்டுல கிறிஸ்தவர்களுக்கு, மதம் மாறின தலித்தியர்களுக்கு கிடையாது. இப்போ ரூபினா சொன்னாங்கல்ல. ஆனா அவர் என்ன பண்றாரு, எப்படியாவது வேலை வாங்கணும் அப்படிங்கும் போது அந்த எமர்ஜென்சி பீரியட்ல ஒரு விஷயம் நடந்தது. அதாவது தாய் மதம் திரும்புதல் அப்படின்னு இந்த இந்து மதத்தினுடைய பற்றாளர்கள், கொஞ்சம் நல்லபடியா சொல்ல போனா
எல்லாருக்கும் புரியும்படியா சொல்ல போனா இந்துத்துவா. அந்த நண்பர்கள் அப்படி ஒரு இயக்கத்தை உண்டு பண்ணி தாய் மதம் திரும்புங்கள் அப்படின்னு சொல்லி அந்த தாய் மதம் திரும்புறதுக்கு ஒரு அமைப்பு உண்டாக்கி மதம் மாறினவங்களை இங்க இழுத்தாங்களாம். அப்படி இழுக்கும் போது ஒரு தூண்டில் போடுறாங்க. நீ இந்து ஆயிட்டேன்னா உனக்கு வேலை கிடைக்கும். நீ எம்ஏ வரைக்கும் படிச்சு என்னத்தை கண்ட, நீ கிறிஸ்தவனா இருக்கனால உனக்கு வேலை கிடைக்கல, நீ தலித்தா இருந்தாலும் அந்த கோட்டால உன்னால உள்ள போக முடியல அப்படின்னு ஒரு தூண்டில போட்டு இவரை இந்து ஆக்குனாங்களாம். அப்ப இந்து ஆக்கி அவருடைய பேர் கௌதமன். இப்ப பாருங்க, அந்த ராஜ்ங்கிறது அவருடைய இருத்தல், கௌதமன்கிறது தப்பித்தல். சோ ராஜ் கௌதமன். அப்போ அவருக்கு இந்துவா ஆன உடனேதான் அந்த வேலை கிடைச்சிருக்கு. அதைத்தான் ரூபினா குறிப்பிடும் போது குறிப்பிட்டாங்க. ஏன் நீங்க வர்ணம் என்னன்னு கேட்ட உடனே பறையன்னு சொல்ல முடியாது, சொன்னா வீடு கிடைக்காது. ஆனா ரொம்ப தப்பிக்கிறார். கிறிஸ்துவன் அப்படிங்கிறாரு. கிறிஸ்துவனை விட்டுட்டு வந்தாச்சு. கிறிஸ்துவனை தூக்கி போட்டுட்டு தான் அவருக்கு வேலையே கிடைச்சிருக்கு. பாருங்க, ரூபினா கேட்ட கேள்வியினுடைய உண்மைத்துவம் என்ன அப்படின்னா, வேலை கிடைப்பதற்காக அவர் தன்னுடைய சொந்த மதத்துல இருந்து மாறிட்டார். ஆனா ஒரு வீடுல வேணுங்கிறதுக்காக, ஜாதியை மறைக்கிறதுக்காக கிறிஸ்துவன் சொல்றார். சோ தலித்தியராக இருந்தாலும், தலித்திய ஆய்வுகளில் மிக புடம்போட்டவராக இருந்தாலும் கூட அவருக்கு வாழ்க்கையை சந்திக்கிற போது கொஞ்சம் சமரசத்தை செஞ்சிருக்கிறாரு. அந்த சமரசத்தை வெளிப்படையா சொல்றாரு. அதைத்தான் கடைசியிலும் சொல்றாரு. நான் காலச்சுமை இறக்கிட்டேன், எனக்கு இதுக்கு பின்னால நான் என்ன ஆகணுங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை, காலச்சுமையை இறக்குவதற்காகத்தான் இவ்வளவு நாள் எழுதினேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது இது சுயசரிதையை நாவலாக செய்த முயற்சி. ஆகவே இந்த நாவலை படிப்பவர்கள் கட்டாயம் அந்த சிலுவைராஜ் சரித்திரத்தையும் படிக்கணும். படிச்சாதான் இது அந்த இடத்துலதான் இது தொடங்கும். அங்க விட்டுருவாரு, நான் இந்து ஆயிட்டேன் அப்படின்னு முடிப்பாரு. இங்க முதல் காலச்சுமையினுடைய அத்தியாயத்தினுடைய முதல் வார்த்தை யூ ஆர் அப்பாயிண்டட் அப்படின்னு ஆரம்பிக்கும். யூ ஆர் அப்பாயிண்டட் as அசிஸ்டன்ட் ப்ரொபோசர் அப்படின்னு ஆரம்பிச்சா எப்படி வந்தது? அது அவர் இந்துவா ஆனதுனால மாறினது. இந்த ஜாதியும் மதமும் அவரை படுத்தின பாடு. அவருடைய கதையை சுயசரிதையை அவர் எழுதியிருக்காரு. சுயசரிதைன்னு சொல்லாம நாவல்னு சொல்றாரு. இன்னொரு இடத்துல ரூபினா இன்னொரு கேள்வி கேட்டாங்க. அவருடைய சரித்திரத்துல அவருடைய மனைவியை பற்றி ஆங்காங்கே கொஞ்சம் தான் சொல்றாரு அப்படின்னு. அதுக்கும் சிலுவைராஜே இந்த காலச்சுமை நாவல்ல பதில் சொல்லிட்டார். இது கல்யாணம் ஆன உடனே என்னுடைய எஞ்சிய சரித்திரத்துல என்னுடைய மனைவியினுடைய பாத்திரம் இருக்குமானா இருக்காது. அதுக்கு காரணம் சிலுவைராஜ் தானே தவிர நாவலாசிரியர் அல்ல அப்படின்னு எழுதுறாரு. என்ன அர்த்தம்? சிலுவைராஜ் என்ற கணவனுக்கு அந்த அந்யோன்யத்தை சொல்ல விருப்பம் இல்லையா, ஆனா நாவலாசிரியருக்கு விருப்பம் இருந்தது. ஆனா அவன் குற்றம் இல்லை. இது நிறைய பேருக்கு அப்படி இருக்கு. மிகப்பெரிய படைப்பாளியான பழைய பதிப்பாசிரியர்ல மிகப்பெரியவர் உ.வி. சுவாமிநாதன். அவர் என் சரித்திரம் எழுதியிருக்காரு. எவ்வளவோ விஷயத்தை எழுதியிருக்காரு. கிட்டத்தட்ட 100 அத்தியாயங்களுக்கு மேல போகும். மனைவியை பற்றி இல்ல. அதான் அவர்கிட்டயே கேட்டிருக்காங்க, மனைவியை பற்றி நீங்க எழுதலையேன்னு. சோ அது எழுதாமல், அது அவர்களுக்கு அந்த சரித்திரத்துல எழுதவே தவிர்த்திருக்கிறார்கள். இது வெளிப்படையா போட்டு உடைக்காரு ராஜ்கௌதமன். ஆக இந்த சுயசரிதை பாணியில் எழுதப்பட்ட இந்த நாவலானது நீங்க படிக்கணும். 2 நாவலையுமே படிக்கணும். படிக்க வேண்டிய விஷயத்துல நம்ம கடந்து போனேன். அதாவது 60கள்ல இருந்து இப்ப வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 65 ஆண்டு கால பிரஞ்சை இருக்கு. கால பிரஞ்சையோடு எழுதுவது என்பது எல்லா நாவலாசிரியர்களுக்கும் வருவதில்லை. கால பிரஞ்சையை தவறித்தான் எழுதுறாங்க. தாங்கள் எந்த காலத்துல இருக்கோமோங்கிறத யோசிச்சுக்கிட்டு பழைய காலத்தை எழுதுகிற போது அந்த பழைய கால பிரஞ்சை வேணும். அந்த பிரஞ்சையோடு எழுதப்பட்ட இந்த காலச்சுமையை நம்ம எல்லாரும் படிக்கணும். இனி கலந்துரையாடல். நீங்க கையோர்த்தனா நான் ஒருத்தையா கூப்பிடுறேன், இல்ல நானாவே கூப்பிடுறேன். பிரியா மனோகரன் வாங்க. இந்த நாவலை பற்றியும் இதற்கு முந்தைய சிலுவைராஜ் சரித்திரத்தை பத்தி நாம பேசியிருக்கோம். ஆகவே உங்களை நான் முதல்ல கூப்பிடுறேன், வாங்க. வணக்கம் தோழர். நீண்ட நாட்களுக்கு பிறகு நான் என்னோட வீட்டுக்குள்ள வந்திருக்க மாதிரி ஒரு ஃபீலிங். ஏன்னா ஆரம்பத்துல இருந்து நுழைப்புலம் நிறைய நிகழ்ச்சி தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமைகள்ல நடத்திட்டு தான் இருப்போம். அப்ப ஈவினிங். ஸோ பெரும்பாலான நிகழ்ச்சிகளை நானும் தொகுத்து வழங்கியிருக்கேன். நிறைய புத்தகங்களை நான் இதுல அறிமுகப்படுத்தியிருக்கேன். குறிப்பா பெரியார் அம்பேத்கர் புத்தகங்கள் நிறைய, அதுல முற்போக்கு புத்தகங்கள் அதெல்லாம் நிறைய வாசிச்சிருக்கேன். தோழர் கோமதி சங்கர் அவர் சொன்ன மாதிரி நீண்ட நாட்களுக்கு பிறகு என்ன இன்னைக்கு இந்த வருஷங்கள் இருக்கலாம்னு நினைக்கிறேன். நீண்ட நாட்களுக்கு பிறகு எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி.
இது பார்க்கும்போது ஒரு கில்ட்டி ஃபீலிங் அப்படின்னு ஒரு சொல்லணும். ரொம்ப கில்ட்டி ஃபீலிங் இருக்கு. இப்போ சமூக பணி காரணமாகவும், அரசியல்ல பயணிக்கிற காரணத்தாலயும் என்னால வந்து புத்தகங்கள தொட முடியறதில்ல. ரொம்ப ரொம்ப கேப் ஆயிட்ட மாதிரி இருக்கு. நான் தற்போது வழக்கறிஞர் படிச்சுட்டு இருக்கனால அந்த புத்தகங்களோடலுடைய தொடர்புகள் மட்டும் இருக்கு. குறிப்பா நான் இருக்கிற அதே திருநெல்வேலியை சார்ந்த தோழர் ரூஃபினா ராஜ்குமார் அவர்களை இந்த முகநூல் அது இந்த நிகழ்ச்சி வாயிலாக சந்தித்ததுல ரொம்ப சந்தோஷம் எனக்கு. அப்புறம் சிலுவை ராஜ் சரித்திரம் அப்படின்னு நாங்க இங்க திருநெல்வேலியில புத்தக கண்காட்சி போட்டிருந்தப்போ கோமதி சங்கர் தோழர் வந்து எனக்கு அதை கொடுத்தாரு. ஆனா அது இன்னும் நான் படிக்கல. அது இன்னும் ரொம்ப கில்ட்டியான ஒரு ஃபீலா தான் இருக்கு. ஏன்னா இந்த நிகழ்ச்சியை பத்தி சொன்ன பிறகுமே வந்து என்னுடைய பணிச்சுமை காரணமாக என்னால அதை வந்து வாசிக்க முடியல. தோழர் ஜெகநாதன் அவர் மதுரையை சார்ந்தவர், ஆய்வாளர். அவர் வந்து நம்ம ராஜ் கௌதமன் சாருக்கு மிக நெருங்கிய நட்பு வட்டத்துல இருந்தவர். அவரை தான் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தேன் இந்த நிகழ்ச்சிக்கு. ஏன்னா அவர் பேசினா ரொம்ப சரியா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா நீண்ட காலமாக அவங்க பயணிச்சுட்டு இருக்காங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி இன்னைக்கு வந்து டெட்னு ஒரு எக்ஸாம் இருக்கனால அதை வந்து அட்டன் பண்ண போயிட்டாரு. எனக்கு வந்து நீங்க சொன்னீங்க ரொம்ப கில்ட்டியா இருக்கு, நான் என்னால அவரோட பேச முடியல, அவரை பார்க்க முடியலன்னு. பட் எனக்கு வந்து ஒரு வாய்ப்பு அமைஞ்சுது ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. அவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு என்னுடைய சக தோழர் முருகன் கண்ணா அப்படிங்கிற ஒரு சமூக செயல்பாட்டாளர். அவர் வந்து வா நம்ம வந்து ராஜ் கௌதம்னு ஒரு வீட்டுக்கு போலான்னு கூப்பிட்டு போனாங்க. ஒரு ஒரு 6:30 மணி இருக்கும். அப்போ பாத்தீங்கன்னா எனக்கு அவரை பத்தின எந்த நாலேஜுமே இல்லை. அவர் ஒரு எழுத்தாளருங்கிறது மட்டும்தான் தெரியும். அப்போ வா கூட்டிட்டு போலான்னு அப்ப நானும் அவரோட போய் உட்கார்ந்து கிட்டத்தட்ட ஒரு டீ பிஸ்கட் எல்லாம் சாப்பிட்டுட்டு 3/4 மணி நேரம் வந்து அவர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அந்த வீட்டுல உட்கார்ந்துருந்தோம். அப்போ நீங்க சொன்ன மாதிரி அவரை பத்தின எந்த நாலேஜுமே எனக்கு இல்லாதனால அதை எவ்வளவு மிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறத நான் இன்னைக்கு ஃபீல் பண்றேன். அவர் வந்து என்னை பத்தி நிறைய கேட்டாரு. எனக்கு நீலம் பண்பாட்டு மையத்தோடையும் தொடர்புகள் இருக்கனால அவர் வந்து அதை பத்தி எல்லாம் கேட்டாரு. அப்ப கூட நான் வந்து சுவடுல வந்து உதவி ஆசிரியரா இருந்தேன். அதையும் வந்து நான் அவர்கிட்ட மென்ஷன் பண்ணேன், நான் அப்போ உதவி ஆசிரியரா இருக்கேன். அவர் நிறைய பட் அந்த டைம்லயே அவருடைய நினைவுகள் வந்து கொஞ்சம் கம்மியாக தொடங்கின டைம். அவர் வந்து நிறைய யோசிச்சு அவர் வந்து பேசிட்டு இருந்தாரு. ஆனா ரொம்ப நகைச்சுவையா பேசிட்டு இருந்தாரு. எனக்கு அந்த அந்த மீட்டிங்கை வந்து என்னால மறக்க முடியல. இன்னைக்கு இத வந்து பேசும்போது நான் ஏன் அவ்வளோ அவர்கிட்ட அது அதிகமா பேசல, நிறைய பேசியிருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் இருக்க ஃபீல்ட்ல நிறைய அரசியல் பத்தியும் தலித் இது வந்து அவர் நிறைய எழுதியிருக்காரு. தலித் இயக்கங்கள் அதை பத்தி இலக்கியங்கள் அதை பத்தி கேட்கலான்னா அது எதுவுமே அன்னைக்கு என் நாலேஜ்ல இல்லையே அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து எனக்கு இருக்கு. அதே போல விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக அன்னைக்கு அவர் இறந்த அப்பவும் வந்து நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ½ டே அவங்க வீட்லயே இருந்தேன், அவரோடய இருந்தேன். ஏன்னா நாரும்புநாதன் தோழர் வந்து மிக நெருக்கம். இன்னைக்கு வந்து நம்ம அவரையுமே ஒரு மிகப்பெரிய மனித பண்புள்ளவர்களையும் நம்ம இழந்துட்டோம் அப்படின்னு நினைக்கும் போது அது ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏன்னா அவர் இறக்குறக்கான நாரும்புநாதன் தோழர் வந்து இறக்குறக்கும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நானும் ஒரு வாட்ஸ்அப்ல, ஏன்னா அவர் கொஞ்சம் உடம்பு சரியில்லாம ஆனதுக்கு அப்புறமே நான் டெய்லியும் வந்து அவருடைய என்ன பண்றீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி அவருடைய வாட்ஸ்அப் தொடர்புலயே இருந்தேன். திடீர்னு அவரு இறந்து போகவும் அதுவுமே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஏன்னா நமக்கு தெரியும் இந்த நாங்குநேரி சின்னத்துறை அந்த பையன் விஷயத்துல வந்து நிறைய இனிஷியேட்டிவ் எடுத்து கலெக்டர் கிட்ட பேசி அந்த பையனுக்கு வந்து தேவையான எல்லா விஷயமும் சேவியர் காலேஜ்ல சீட்டு வாங்கி கொடுத்ததே அவர் தான். அந்த மாதிரி நிறைய நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நிறைய நட்பு வட்டங்களை நாம வந்து அவங்க இருக்கிற காலத்துல நம்ம உணரல அப்படிங்கிறது ஒரு வருத்தமான நிகழ்ச்சி. அப்போ திரும்ப நான் வந்து அது எனக்கு இப்ப இவரை பேச ஆரம்பிச்சதுமே எனக்கு நாரும்புநாதன் தோழர் ஞாபகம் வந்துட்டார். அப்போ இருக்கக்கூடிய ஆளுமைகள், நான் இங்க திருநெல்வேலி வந்து ஒரு 3.5 வருஷம் தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி வந்து நான் பார்ன் அண்ட் பிராட் அப் வந்து கோயம்புத்தூர் தான். அப்ப இங்க வந்து ஒரு கட்சியில இயங்கி இங்க எல்லா சமூக செயல்பாடுகளோட கூட பயணிக்கிறனால எனக்கு இங்க இருக்கக்கூடிய சாதிய பிரச்சனை, அதுல என்னெல்லாம் பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறத வந்து என்னால உணர முடிஞ்சுது. அதை தொடர்ந்து நிறைய ஒர்க்கும் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அவருடைய காலகட்டத்துல இப்பவும் இப்படி இருக்கு. 2025லயும்
தொடர்ந்து சாதிய வன்கொடுமைகள் நடந்து கொண்டுதான் இருக்கு. அந்த காலகட்டத்துல எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறது உங்க வாயிலாக நீங்க பேசும்போது அதான் தோழர் சொன்ன மாதிரி காலத்தோடு தொடர்பு படுத்தி எழுதுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப நுண்ணியமா பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா நம்ம அதை படிக்கும்போது அந்த காலகட்டத்துல நம்மளை இழுத்துட்டு போகும் இல்லையா, இது இப்படி இருந்திருக்கும், அது அப்படி இருந்திருக்கும். அதுக்கு பேர் என்னமோ ஒண்ணு சொல்லுவாங்க சினிமால, அந்த 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 டைமிங் அப்படியே கொண்டு வர்றது. சோ அந்த மாதிரி இருக்குன்னு நீங்க சொல்லும்போது என்னால புரிஞ்சுக்க முடியுது. அந்த நாவலை என்னால படிக்கலையே, நான் இன்னும் படிச்சிருந்தேன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா பேசியிருக்க முடியுமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அது ஒரு கில்ட்டி ஃபீலிங். தொடர்ச்சியா அது மட்டும் இல்லாம புத்தகங்கள் வந்து இப்போ படிக்கிறதே இல்லை அப்படிங்கறது வந்து இன்னும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா ஒரு பொலிட்டிக்கல் இதுல இருக்கும்போது நமக்கு அந்த வாசிப்பு அப்படிங்கிறது தொடர்ந்து இருக்கணும். பட் அதற்கான சந்தர்ப்பங்கள் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். பட் ஆனா இது வந்து எனக்கு மீண்டும் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு. அதையும் சேர்த்து பண்ணணும். எதுவுமே பண்ண முடியாது கிடையாது, நம்ம அதுக்கான நேரங்கள் ஒதுக்குறது இல்லை, அப்படிதான் சொல்லணும். அததான் உண்மையை ஒத்துக்கணும். ஆக்சுவலா இன்னைக்கு வந்து 16/11/2025 வா கீதா வரலாற்றாளர் பெண்ணியலாளர் அவருக்கு வந்து அறிஞர் ராஜ் கௌதமன் அவருடைய நினைவு விருது கொடுக்குறாங்க இன்னைக்கு. அதுவும் நீலம் பண்பாட்டு மையம் மூலியமா கொடுக்குறாங்க. இந்த நிகழ்ச்சியும் அதுவும் இன்று ஒத்தே இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான். அதுவும் ஒரு பெண்ணுக்கு கொடுக்கறதுல இன்னும் மகிழ்ச்சியான விஷயம்தான். அடுத்ததா பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க அவரை பார்க்கல அப்படின்னு சொல்றீங்க, அவரை பாக்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லைன்னு. அடுத்த வாரம் 22/11/25 சனிக்கிழமை காலையில 9ல இருந்து 1:30 வரை ஸ்ரீவில்லிபுத்தூர், அவர் எங்க பிறந்தாரோ அங்கேயே அவருக்கான ஒரு 1ஆம் ஆண்டு நிகழ்ச்சி ஒண்ணு நடத்துறாங்க. வாய்ப்பு இருந்தா நீங்க வந்து அதை போய் சந்திக்கலாம். ஏன்னா அவங்களுடைய பயணித்தவங்க, அவங்களோடய வந்து ஸ்காலர்ஸா ஒர்க் பண்ணியிருப்பவங்க, அவங்க கூடயே படிச்சவங்க, இந்த மாதிரி நிறைய அவங்க ஃபேமிலி, மேபி அவங்க ஃபேமிலி கூட வருமானு எனக்கு தெரியல. அப்படி ஒரு வாய்ப்பு உங்களுக்கு அமைஞ்சதுன்னா நீங்க அந்த நிகழ்ச்சியை வந்து அட்டன் பண்ணலாம். ஏன்னா நான் இந்த நிகழ்ச்சி வரும்போதே இந்த 2 விஷயங்களும் என் மைண்டுக்குள்ள இருந்தது. இது 2யுமே நான் வந்து சொல்லணும்னு. அப்புறம் ரிசர்வேஷன் பற்றிய புரிதல் வந்து இப்ப வரைக்குமே இல்லை. ரிசர்வேஷன் ஏன், எதுக்காக, என்ன காரணத்துக்காக அப்படிங்கிற புரிதல் வந்து இன்றைய தலைமுறையில வந்து இல்லைன்னு தான் சொல்லணும். ரொம்ப ரீசெண்டா நான் பார்த்த நண்பர்கள் வந்து எதுக்கு, அதான் இன்னும் முன்னேறிட்டாங்களே, இன்னும் பிசி எம்பிசி வந்து அதே கேட்டகரியில தான் இருக்காங்க, ஏன் வந்து இன்னும் ரிசர்வேஷன் பிடிச்சு தொங்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. அது மிக ஆழமான நுட்பமான ஒரு அரசியல் கேள்விதான். அந்த கேள்வி வந்து அவருக்கு அப்பவே வந்திருக்கு. நீங்க வந்து இதுல வந்தீங்க தானே, கோட்டால வந்தீங்க தானே அப்படின்னு சொல்லும் போது அவருடைய மனநிலை அன்னைக்கு நீங்க சொன்ன காலகட்டத்துலதான் நான் பிறந்தேன். உங்களுக்கு எப்ப திருமணம் ஆச்சுன்னு சொன்னீங்களோ அந்த காலகட்டத்துல நான் பிறந்தேன். அப்ப என்னால வந்து அத வந்து கனெக்ட் பண்ணி பார்க்க முடியுது. அப்ப அவருக்கு அது எப்படியா இருந்திருக்கும். இன்னைக்கு வரைக்குமே அந்த கேள்வி வலிக்குதுன்னா அப்போ அந்த கேள்வி அவருக்கு அப்ப அவரை எவ்வளவு ஒரு இன்செக்யூர்ட் ஃபீலா, அதே நேரம் எவ்வளவு ஒரு தாழ்வு மனப்பான்மைக்குள்ள உள்ளாக்கி இருக்கு அப்படிங்கிறத வந்து என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சுது. இந்த நாவலை படிக்கணும் அப்படிங்கிற ஒரு உந்துதல் நிச்சயமா எனக்கு இருக்கு. அது வந்து உங்க மூலியமா அத நீங்க ஒரு நல்ல திறனாய்வு அல்லது அந்த நூலை அறிமுகப்படுத்திய இதுல வந்து உங்களுக்கு நான் மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்க விரும்புறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த கோமதி சங்கர் தோழருக்கு வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நன்றி. கோமதி சங்கருக்கெல்லாம் நன்றி வேண்டாம், தொடர்ந்து நுழைபுற அமர்வுக்கு வராங்க, வாங்க, அதுதான் சரியான ஒரு வேலை. அடுத்து அக்களூர் ரவி அவர்களை நான் கருத்துரைக்க அழைக்கிறேன். வாங்க ரவி. வணக்கம். கருத்துரை எல்லாம் கிடையாது, என்னுடைய சொல்லலாம் ஒரு பார்வையை நான் சொல்ல விரும்புறேன். இப்ப நான் எனக்குன்னு ஒரு கருத்து இருக்கு இல்லையா, நான் யாரு அப்படிங்கிறதுக்கு பாருங்க. இதை சுத்தி தான் நான் பேசிட்டு இருக்கேன், பழகிட்டு இருக்கேன், கருத்துக்களை சொல்லிட்டு இருக்கேன் ஒழிய நான் வெளியில போறது கிடையாது. அந்த பறந்து விரிந்த பார்வை, இப்ப எதிராளிக்கும் ஒரு உரையாடல் நடத்துவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. எதிரிக்கு வந்து இல்ல எனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எதிராளிக்கு ஒரு கருத்து இருக்கும், அந்த கருத்தையும் நான் வந்து புரிந்து கொள்ளணும், புரிந்து கொண்டு இயங்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப குறுக்கிட்டு இருக்கு. பெரும்பாலும் வந்து இன்னைக்கு இப்ப நான் சார்ந்திருக்க இயக்கத்தை சார்ந்திருக்கிற தலைவர்கள் கூட இல்ல அமைப்புகள் கூட படிக்கிறது அப்படிங்கிறத
ஒரு கொள்கை சார்ந்த விஷயங்களை, கோட்பாடு சார்ந்த விஷயங்களை தியரிட்டிக்கலா படிக்கிறத, அந்த விஷயங்கள் வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல வந்து பயன்படும், உபயோகமாக இருக்கும், தங்களை வளர்த்துக் கொள்வதற்கும் தன்னுடைய கேடர்களை வளர்த்துக் கொள்வதற்குமான ஒரு பரந்துபட்ட ஒரு அறிவை, புரிதலை தரும் அப்படிங்கிறத வந்து அப்படிங்கிறது ரொம்ப குறைஞ்சு போயிட்டு. அது ரொம்ப மிகப்பெரிய வருத்தம் அளிக்கிற ஒரு விஷயம். ஒரு கொள்கை என்பது இருக்கு அப்படின்னா, ஒரு அமைப்புக்கு இருக்கு அப்படின்னா, அந்த கொள்கை சார்ந்த விஷயங்களை கீழே உள்ளவனுக்கு வரைக்கும் அதை கடத்தணும் அப்படிங்கிறத கொண்டு போகணும் அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப குறுகி போயிட்டு இருக்கு. அது தேவையே இல்லை. நம்ம ஏதோ இயங்கினா போதும், இருக்கக்கூடிய குறைந்தபட்ச அறிவை வச்சுக்கிட்டு நம்ம பேசினா போதும், அந்த பேச்சுல ஈர்க்கப்படுகிற மக்கள் நமக்கு போதும் அப்படிங்கிற ஒரு மோசமான விஷயம்தான். இப்ப அததான் வந்து நான் வந்து எப்படி பார்த்தேன்னா, நம்ம கோமல் சங்கர் தன்னுடைய முதல்ல சொன்னால இன்னைக்கு ஆட்கள் ரொம்ப குறைச்சலா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்தது ஒரு பாயிண்ட்ல வந்தேன்னா, திருநெல்வேலியில பல கிராமங்களுக்கு நான் போயிருக்கேன், பல கிராமங்கள்ல பார்த்திருக்கேன், ஜாதி எவ்வளவு மோசமாக வேரூன்றி இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். ஒவ்வொரு தடையும் ஊர்ல போனா என்னவா, நீ யாருப்பா அப்படின்னு கேட்பாங்க அப்படின்றது. ஏன்னா ரூஃபினா மேடமும் அந்த விஷயத்த வந்து ரொம்ப வலிமையா இந்த பகுதியில ஊன்றி இருக்கிற ஒரு விஷயமா சொன்னாங்க. கிட்டத்தட்ட இந்த நிகழ்வும் அப்படிதான் எனக்கு படுது. ஒரு 6 பேர் தான் இருக்காங்க. அப்ப இப்ப இந்த விஷயங்களால இந்த நுழைவுலத்துல ஏற்கனவே கலந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு, வந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த விஷயங்கள் தேவையில்லாத ஒரு விஷயமா இருக்கா அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு பாருங்க. அப்ப எனக்கு நான் சார்ந்து இருக்கிற ஒரு விஷயம் போதும். இப்ப இந்த வந்திருக்கிற ஒரு 6 பேருக்கும் இந்த விஷயத்தின் மேல அக்கறை இருப்பதாகவும், மற்றவங்களுக்கு இது மேல அக்கறை இல்லை அப்படிங்கிறது போலதான் தெரியுது. அப்ப இன்னொரு இடத்துல இந்த வேறொரு நபரோ வேறொரு அமைப்போ சொல்லக்கூடிய விஷயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய, தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு 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 விரிவடைந்த பார்வை அப்படிங்கிறது ரொம்ப குறுகி போயிருக்கு. அப்ப கிட்டத்தட்ட இதுவும் ஒரு சாதிய பார்வை மாதிரிதான் நான் பார்க்கிறேன். அந்த அடிப்படையில பார்க்கும்பொழுது இவருடைய ராஜ்கௌதனுடைய அந்த புரிதல், அவருடைய இருத்தலுக்காக, தன்னுடைய வாழ்வாதாரத்திற்காக, தன்னுடைய அந்த எப்படி சொல்றது, தன்னுடைய சூழல்ல அவர் எப்படி வாழும் என்பதற்காக அவர் பட்ட பாடுகளை வந்து ஒரு நாவலா சொல்ல முயற்சிக்கிறார். கிட்டத்தட்ட அது வந்து அவருடைய பார்வை தான் அது. இந்த சமுதாயம் எவ்வளவு மோசமா இருக்கு, ஜாதி ரீதியாகவும் மத ரீதியாகவும், இல்ல வந்து மற்றொரு மனுஷனை எப்படி புண்படுத்துது அப்படிங்கிற விஷயங்களை வெளிப்படுத்தணும் அப்படின்றதுக்காகவும் அவரு எப்படி இந்த சமுதாயத்தை பார்த்தாரு அப்படிங்கிறத பதிவு பண்ற ஒரு அடிப்படையில தான் வந்து தன்னை முன்னிறுத்தி, மறைமுகமாக தன்னை முன்னிறுத்தி, தன்னை ஒரு கேரக்டராக முன்னிறுத்தி அந்த விஷயங்களை சொல்றாரு. அது ஓப்பனா வந்து ஒரு கட்டுரையாகவோ ஒரு கதையாக எழுதுவதற்கு பதிலாக ஒரு சுயசரிதை மேல இந்த சமுதாயத்துல இருக்கக்கூடிய சீர்கேடுகளை, ஜாதிய ரீதியா சீர்கேடுகளை அவர் வந்து கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன். அந்த வகையில மிகச்சிறந்த ஒரு எழுத்துதான். அது வந்து நேரடியா ஓப்பனா வந்து இதை சாப்பிடுன்னு ஒரு மருந்தை கொடுப்பதற்கு பதிலாக ஒரு ஒரு கோட்டிங்கோட மேல ஒரு லைட்டா ஒரு தேன் தடவியோ இல்லை சக்கரை தடவியோ கிடைக்கக்கூடிய ஒரு மருந்து போல ஒரு சுயசரிதை மூலம், அந்த இன்னும் சொல்ல போனா அவங்க அப்பாவை பத்தி அம்மாவை பத்தி குடும்பங்களை பத்தி பேசி இருக்கிற விஷயங்கள் உண்மைதான். பல இடங்கள்ல அப்படித்தான் இருக்கு. முளைச்சி மேல வரதுக்கு முன்னாடி எவ்வளவு வந்து சிரமமான விஷயங்களை வந்து ஒரு மனுஷன் பார்க்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிறது சீரியஸான விஷயம்தான். நான் காரைக்கால் பக்கத்துல உள்ள மாயவரம் சேர்ந்த பகுதியில தான் பிறந்து வளர்ந்தேன் அப்படிங்கிறதுனால அந்த பகுதியில இருக்கக்கூடிய மோசமான பழக்க வழக்கங்கள், ஜாதிய கட்டுமானம், கீழத்தஞ்சையில ஜாதிய கட்டுமானம் எவ்வளவு மோசமா இருந்தது, அதை அடிச்சு உடைச்சுக்கிட்டு வெளில வர்றதுக்கு இடதுசாரிகளும் மற்ற சமூக சிந்தனையாளர்களும் எவ்வளவு பாடுபட்டாங்க அப்படிங்கிறது தெரியும். எத்தனை உயிர் அதுக்காக பழிபுயிருக்கு அப்படிங்கிறது தெரியும். அந்த இடத்துல அவர் வந்திருக்கிறாரு, வாழ்ந்திருக்கிறாரு அப்படிங்கிறது வந்து ரொம்ப நல்ல விஷயம்தான். அந்த சமுதாயத்தினுடைய சீர்கேடுகளை அவர் தன்னுடைய நூல்கள்ல சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். அதை தான் நான் வந்து பார்க்குறேன். இப்ப இந்த உரையாடல் வந்து விரிந்துபட்டு போகணும், மற்ற அமைப்புகளுக்கும் போகணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை. அதை கடத்திட்டு போறதுக்கு இப்ப மேடம் சொன்னாங்க, அது ரொம்ப வருத்தமா இருக்கு. ஓப்பனாவே சொல்லிடுறேன், என்னால இப்ப படிக்கவே முடியல, நான் அரசியல் கட்சியில இயங்குறேன், வக்கீலுக்கு படிக்கிறேன் அப்படிங்கிறாங்க.
படிப்பு என்பது எவ்வளவு தேவையான ஒரு அடிப்படையான விஷயத்த வந்து அவங்க வந்து அதுல இருந்து விலகி போறாங்கிறது இருக்கு. நான் அவங்கள்ட்ட ஒரு வேண்டுகோளா வைக்கிறேன், வேணாம் வேணாம், நீங்க படிப்பதை விட்டு விடாதீர்கள், படியுங்கள், தொடர்ந்து படிக்கணும் படிக்கணும். படிக்கிற விஷயங்களை, அறிவு சார்ந்த விஷயங்களை நம்முடைய கேடர்களுக்கு கொண்டு போனாதான் அவங்களுக்கும் ஒரு புரிதலை ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வையா. அந்த நேரத்துல கருத்துரை கிடையாது, என்னுடைய பார்வையா நான் வைக்க விரும்புறேன். தேங்க்யூ. மிக்க நன்றி ரவி. அதாவது நுழைவுலத்துக்கு வருகிற வருகை குறைவை கூட நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படிங்கறத இதுல அடையாளப்படுத்துறீங்க. ஆனா அப்படி பார்க்க முடியல. எல்லாத்துக்குமே ஒரு குறைவான வருகை தான் இருக்கு. இருந்தாலும் நம்ம தொடர்ந்து நம்ம வேலை செஞ்சுட்டே இருப்போம். என்றாவது ஒரு நாள் வாசிப்பு உலகம் இன்னும் பறந்து வரும்னு நம்ம நம்பலாம். ஆகவே நாம முயற்சியை விடாம எத்தனை பேர் வந்தாலும் நம்ம இதை செஞ்சுட்டு இருக்கிறோம். நன்றி ரவி. அடுத்தது ஜெய் சரவணன் அப்படின்னு ஒரு புதிய தோழர் இருக்கிறாங்க. நீங்க பேசுறீங்களா ஜெய் சரவணன்? இல்ல, நான் ஒரே ஒரு கருத்து கோமதி. சில நம்ம அமர்வுகளுடைய நீங்க அந்த நிகழ்ச்சியினுடைய விஷயங்களை எடுத்து பார்க்கும்பொழுது, பட்டியலிட்டு பார்க்கும் பொழுது, சில அமர்வுகளுக்கு மட்டும்தான் கூட்டம் அதிகமா வருது, பார்வையாளர்கள் அதிகமாக வராங்க அப்படிங்கறத நம்ம அவதானிக்கணும். அந்த அவதானிப்பை எப்படி பாக்குறோம் அப்படின்னா, இப்ப நாம் ஒரு ப்ரமோட் பண்றோம். இப்போ ரூபினா பேசுறாங்க அப்படின்னா, ரூபினாவோட நண்பர்கள் அதுக்கு வரணும். ரூபினாவுடைய முகநூல்ல அதை பகிர்றாங்க. நல்லா இருக்கு, நல்லா பேசுங்க, கலக்குங்க அப்படிலாம் அவங்களுக்கு பின்னூட்டம் எழுதியிருக்காங்க அவங்களுடைய தோழியர்லாம். எனக்கு எத்தனை பேர் அவங்க ரூபினாவுடைய நண்பர்கள் இங்க வராங்க. அதே போல ஒரு ஒரு நிகழ்ச்சி ராஜ்கௌதமனை புரிந்தவர்கள் வரலாம். நம்ம இவ்வளவுதான் ப்ரமோட் பண்ண முடியும். அதுக்கு நீங்க சொல்ற மாதிரி ஆர்வம் வந்து தானாதான் கிளர்ந்து எழணும். இன்னொன்னு கூட பிரசன்னா சொன்னார், நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி காலையில 6:30 வச்சோம், அப்போதான் குறைவா வந்ததுன்னு பார்த்தா 7:30 ஆன பிறகும் அப்படித்தான் இருக்குன்னு சொன்னாரு. நம்ம சாயங்காலமும் நடத்துறோம் பிரசன்னா. சாயங்காலம் 6 மணிக்கெல்லாம் 5 மணி, சாயங்காலம் 5 மணி 6 மணிலாம் நம்ம நடத்திருக்கோம். அப்பவும் இந்த வருகை கம்மி தான். இருந்தாலும் நாம தொடர்ந்து நம்மளுடைய பணியை செய்வோம். நன்றி ரவி. ஜெய் சரவணன், நீங்க பேசுறீங்களா? சார் வணக்கம் சார். பேசுங்க. சார் நான் குமார் பேசுறேன். குமார் தான். குமார்னா எனக்கு தெரியல யாரு. கதை சொல்லி குமார் சார். கதை சொல்லி குமார். ஆஹா, ரொம்ப நாள் ஆச்சு. நீங்க கதை சொல்லவும் வரமாட்டேங்கீங்களே நுழைபலத்துக்கு. வாங்க, சரி வாங்க வாங்க. ஓவியர் குமார்னு சொல்லுங்க கோமதி. ஓவியர் குமார், ஓவியர் குமார், ஓவியத்துல கதை சொல்றவரு. வாங்க சரவணன் பேசுங்க. கதை சொல்லி குமார் பேசுங்க. சார் இப்போ இந்த இளையராஜா சரித்திரம் அப்படிங்கிற நாவலும் நான் வாசிச்சதில்லை. பட் ஆனால் ராஜ்கமோ கௌதமன் பற்றி ஒரு சில கட்டுரைகளை வாசிச்சிருக்கேன். அவர் தலித்தியம் விருத்தலியம் சார்ந்து பேசக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாளர். பட் ஆனால் அவரோட ஒரு எண்ட் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறது இது ஒரு சமுதாய சூழல் இருக்கு அப்படிங்கிறது ரொம்பவே ஆச்சரியம் கிடையாது. ஏன்னா நிறைய பேர் நம்மளை சுற்றி வாழ்ற மக்கள் எல்லாருமே வந்து இப்படி ஒரு கட்டத்துல இருக்காங்கதான். பட் ஒரு ரைட்டரா அவர் வெளிப்படுத்துற விதம் வந்து பயங்கரமா ஒரு எக்ஸ்ப்ளோசிவ், ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு வெடிப்புன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு புயல் மாதிரி அவரோட வாழ்க்கையை பதிவு பண்ணிட்டு இருக்காரு. பதிவு பண்றது மட்டும் இல்லாம எல்லாத்துக்கும் ஒரு எல்லாத்துக்குமான ஒரு விழிப்புணர்வா அவர் அதை பதிவு பண்ணிருக்காரு. அது போய் முக்கியம். உதாரணத்துக்கு பிளஸ் மட்டும் சொல்லாம மைனஸும் எல்லாத்தையும் சொல்றது. ஜெசினா மேடம் பயங்கரமா அதை வந்து ஒரு படைப்பு இன்னொருத்தருக்கு கடத்துறது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். அதை முடிஞ்சளவு அவங்க உள்வாங்கி அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க அப்படிதான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு அறிமுகம், ஒரு இளையராஜா சரித்திரம் அப்படிங்கிற ஒரு நாவல் அறிமுகம் இல்லாத ஒரு நபருக்கு எந்த விதத்துல போய் சேரும், எப்படி அவங்களுக்கு ஒரு ஆர்வத்தை கொண்டு போனது அப்படிங்கிற ஒரு விஷயத்த பயங்கரமா ஒரு பேசியிருக்காங்க ருசினா மேடம். மேடம்க்கு வந்து ரொம்பவே நன்றி. அவங்க யூடியூப் சேனல்ல எல்லாம் நிறைய பேசுறதா சொல்லுவாங்க. கண்டிப்பான முறையில நீங்க நிறைய விஷயங்கள் தொடர்ந்து செய்யணும். உங்களோட பேச்சுல எனக்கு பிடிச்ச விஷயங்களே அதுதான். உங்களுக்கு சார் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ ஒரு விஷயத்த கன்வே பண்ற விதம்னு ஒண்ணு இருக்குல்ல மேடம். ஒரு விஷயத்த அப்படியே சேம் டிட்டோ காப்பி பண்ணாம அதுதான் வந்து விமர்சன கலைன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்குள்ள இருந்து ஒரு விஷயங்கள் எல்லாம் எடுத்து சொல்றீங்க இல்லையா, அது வந்து எல்லாருக்குமே கை கூடாது.
அதுக்கு நீண்ட வாசிப்பு வேணும், நீண்ட அனுபவம் வேணும், எல்லாமே இருக்கு. ஸோ உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் அது. இப்போ ரீசெண்டா நான் விகடன்ல ஒரு கட்டுரை வாசித்தேன். இப்போ என்ன தலித்தியம் அப்படிங்கிறத சார்ந்து ஒரு சில விஷயங்கள் இப்போ அரசியல் ரீதியா வந்து நிறைய பரவலா எலெக்ஷன் டைம் அப்படிங்கிறதுனால நிறைய விஷயங்கள் பேசப்படுது. இப்போ நானுமே அது சம்பந்தமா வாசிக்கிட்டு இருக்கேன் நிறையா. இப்போ விகடன்ல யோகேந்திர யாதவ் அப்படின்னு ஒரு அந்த ரைட்டர் வந்து விகடன் மொழிபெயர்ப்பு பண்ணி ஒரு கட்டுரை போட்டாங்க. அவர் சொல்றாரு, அவருக்கு தெரிஞ்சவங்க ஒரு ஃபேமிலி இதே போல ஒரு தலித் சமூகத்துல இருந்து வர்ற ஃபேமிலி ஒரு பெரிய இடத்துக்கு போயிட்டாங்க. ஒரு படிப்படியா ஏறி ஒரு கவர்மெண்ட் ஜாப், 2 பேருமே கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காங்க, ஒரு பெரிய குவார்டர்ஸ்ல இருக்காங்க. அப்போ அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நம்ம வந்து பணத்தாலையும் அந்தஸ்தாலையும் உயர்ந்துட்டோம். ஸோ நமக்கு இனிமே இந்த அடையாளம் தேவை கிடையாது. ஒருவேளை இந்த அடையாளம் இருந்தா நம்ம இன்னுமே வந்து மற்றவங்களால தரக்குறைவா பார்க்கப்படலாமோ, அவங்களால ஏதோ ஒரு எண்ணம் இந்த சமூகத்தின் அழுத்தத்தின் பால்ல ஒரு எண்ணம் ஏற்பட்டு அவங்க எந்த விதமான புகைப்படங்களையும் வச்சுக்கிறது இல்லை. குறிப்பா இது மாதிரி சாதியம் சார்ந்தோ இல்ல கொள்கை சார்ந்தோ அம்பேத்கரோட புகைப்படம் அப்படி அவங்க வீட்டுல எதுவுமே வச்சுக்கிறது இல்லை. ஸோ எல்லாமே நல்லா போயிட்டு இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு மேலும் ப்ரமோஷன் கிடைக்குது. அப்படி ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிறப்ப பக்கத்து வீடுகளுக்கெல்லாம் போயிட்டு ஒரு ஸ்வீட் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த ஸ்வீட் கொடுக்கணும்னு நினைக்கும் போது அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒருத்தர் கூட அந்த ஸ்வீட்டை வாங்கலாம். ஸோ அவங்க அப்போ ரியலைஸ் பண்றாங்க, அப்போ இந்த சொசைட்டி வந்து இன்னும் அப்படியே தான் இருக்கு. நம்ம மாற நம்ம நம்மளை அடையாளப்படுத்துறது நிறுத்தக்கூடாது அப்படிங்கிறத ரியலைஸ் பண்றதா அந்த கட்டுரையில இருக்கு. அந்த கட்டுரையில இன்னுமே ஒரு 3 விஷயங்கள், அந்த பிஆர் கவாய் ஒரு மீதான காலனி வீசப்பட்ட சம்பவமா இருக்கட்டும், நம்ம கவின் மாதிரி ஹரிஷ்குமாருக்கு நடந்த ஒரு கொடுமையா இருக்கட்டும் ஹரியானால, அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் கடந்து போறாரு. அப்போ அந்த மாதிரி பார்க்கும்போது இப்போ நம்ம 2025 நவீன தொழில்நுட்ப காலத்துல இருக்கோம். பட் 30 வருஷம் 40 வருடங்களுக்கு முன்னாடி அந்த சாதிய சூழ்நிலைகள் அது எப்படி இருந்திருக்கு, அதை அவங்க எப்படி எதிர்கொள்றாரு அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இந்த நாவல்ல இருக்குங்கிறது ரொம்பவே பயனுள்ள தகவலா இருக்கு. கண்டிப்பான முறையில நாவல் வாசிக்கணும். ராஜ்கௌதமை பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா இப்போ அந்த மீடியம் அப்படிங்கிறது இப்போ ரொம்பவே இலகுவாயிடுச்சு. அதனால இந்த புத்தகங்கள் இந்த ராஜ்கௌதமன் அப்படிங்கிறவங்கள இன்னுமே நம்ம சமூக ரீதியா கொண்டாடணும் சார். சார் நன்றிங்க சார். நன்றி சரவணன். ஒரு ஒரு அருமையான ஒரு எப்படி வாசிப்பு கடத்தி கொண்டு போகணும், எதெல்லாம் நம்ம மிஸ் பண்றோம் அப்படிங்கிறத கொஞ்சம் நல்லா சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷம். அடிக்கடி நுழைபலாம் அமர்வுக்கு நீங்க வரணும், உங்களை கேட்டுக்கிறேன். அடுத்தது வாசுகி மனோகரி பேசுறீங்களா? மனோகரி மேடம். சரி, பொற்கொடி மேடம் பேசுறீங்களா? பொற்கொடி கேக்குதுங்களா? கேக்குது மனோகரி, பேசுங்க. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். மிகவும் அழகா ரூபி மேம் சொல்லிட்டு வந்தாங்க. உங்களோட ஒரு அந்த மனசளவுல ரொம்ப பழகின மாதிரி இருந்தது மேம். அதுவும் நீங்க இவ்வளவு தைரியமா எல்லாம் பேச பண்றீங்க அப்படின்றது இன்னும் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டேன் கேட்டு. நானும் கூட 2010 வரைக்கும் எங்களுடைய மகன் வந்து காலேஜ்ல நண்பர்களை கூட்டிட்டு வரும்போது என்னுடைய பாட்டி கேட்பாங்க. முதல்லயே சொல்லி வச்சிருவேன், இந்த மாதிரி போயிட்டு அவங்க கிட்ட பேசும்போது ஏதாவது பேசிட்டாங்க. அதுக்கப்புறம் நானும் கூட ரொம்பவே மாறிட்டேன். ரொம்ப ஏன்னா அந்த மாதிரி சூழல்ல வளர்றோம். அதுக்கப்புறம் புரியும் போதுதான் தெரியுது மனிதர்கள் எல்லா உயிரினங்களுக்கும் மனிதர்களுக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை அப்படின்றதும், மனிதர்களுடைய இலக்கணம் என்ன அப்படின்றதும், ஒவ்வொரு
ஊழியர்களுக்கும் ஒவ்வொரு வேலையில இருக்கிறவங்களுக்கும் ஒரு எத்திக்ஸ்ன்ற ஒன்று, அதை வந்து நம்ம மனிதர்கள் கடைபிடிக்கணும் அப்படின்னு உணர்ந்துக்கிறோம் படிக்கிறது மூலமா தான். ஆனாலும் இப்ப நிறையவே மாறிட்டு வருது. 50 வருடங்களுக்கு முன்னாடி இருந்த நிலை நிறையவே மாறி இருக்கு. இருந்தாலும் கூட இந்த பெரிய பதவியில இருக்கிற, இப்ப நண்பர் சொன்னாருங்க அந்த உயர்நீதிமன்றத்துலங்களா, அவருக்கு நடந்த விஷயம் வந்து எவ்வளவு மனசை பாதிச்சதா இருக்கு பாருங்க. அவர் வந்து நிலையில உயர்ந்து இருக்கார், வசதியில உயர்ந்திருக்கார், பதவியில உயர்ந்திருக்கார். இருந்தாலும் அவரை இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்றது இந்திய அளவுலயும் அது உலக அளவுலயும் தெரிஞ்சிருக்கும். அது வந்து நமக்கு எவ்வளவு ஒரு ஒரு அத வந்து பெருமையா சொல்லிக்க முடியாத விஷயமா இருக்கு அப்படின்றது இந்த காலகட்டத்திலயும் ஒரு மேடம் ஒரே ஒரு நிமிஷம் மேடம். சொல்லுங்க. ஆக்சுவலா அந்த காலனியை தூக்கி வீசின சம்பவம் பாத்தீங்கன்னா பிஆர் கவாய் அப்படிங்கிற நீதிபதினால, நீதிபதிங்கிறவர் நிறைய படிப்பினை எல்லாத்தையும் தாண்டி ஒரு பொசிஷன்ல உட்கார்றவங்க. வந்து அந்த கேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இடஒதுக்கீடு சார்பா நடந்த ஒரு கேஸ். அந்த கேஸ் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு ஆதரவா அந்த கேஸ் வந்து முடியுது. ஸோ ஆப்போசிட்ல உள்ள அந்த வழக்கறிஞர் வந்து இந்த இந்த கேஸோட தீர்ப்பை வந்து ஏற்க மறுக்கிறாரு. அடுத்து அதை அவர் எப்படி வெளிப்படுத்துறாரு அப்படின்னா, தன்னோட காலனியை நீதிபதி மேல வெளிப்படுத்துறாரு. இப்போ நம்ம இதை எப்படி பார்க்கணும்னா, அப்போ அந்த வழக்கறிஞர் இப்போ இதுக்கு முன்னாடி இப்போ அந்த நீதிபதியை எந்த ஒரு பார்வையில பார்த்திருப்பாரு? ஒரு படிப்பு, அந்த அவரோட பதவி எல்லாத்தையும் தாண்டி அவரோட பார்வை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது வந்து இங்க ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். கண்டிப்பாங்க. உயிரினங்களை பற்றிய புரிதல் வந்து ஆழமாக இருந்தா மட்டுமே மனிதர்களோட ஏற்றத்தாழ்வு வந்து பார்க்காம இருப்பாங்க அப்படின்றதான் நான் புரிஞ்சுக்கிறேன். வெளிநாடு எல்லாம் கூட பாருங்க, அந்த ரேசிசம்ன்றது கண்டிப்பா இருக்கு. குறைஞ்சிருக்கலாம், ஆனாலும் கண்டிப்பா இருக்கு. இந்த பூமி மேல நம்ம வாழ போறதும் மற்ற உயிரினங்களுக்கும் மனிதர்களுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை அப்படின்றத பாருங்க. நான் ரொம்ப யோசிப்பேன், இந்த இலை தழைகள் எல்லாம் விளர மாதிரிதான் மனிதனுடைய லைஃபும் இருக்கு. மனிதர்கள் அப்படின்றவங்க அதிகமா தன்னை பத்தி ஒரு பெரிய இடத்துல வச்சு பாக்குறாங்களே தவிர, பேசிக் பார்த்தோம் அப்படின்னா மற்ற உயிரினங்களுக்கும் நமக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. என்னால அத ரொம்ப விளக்கமா சொல்ல முடியலன்னு தான் நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த புத்தகம் படிக்கும்போது பழைய நடந்ததை பத்தி இனிமே வர சமுதாயம் தெரிஞ்சுக்கிறதுக்கான கண்டிப்பா ஒரு நல்ல கடந்து போனது தெரிஞ்சுக்கிற சமூக வரலாறு, சமூக நிலையை தெரிஞ்சுக்கிற ஒரு வரலாறுன்னு கூட சொல்லலாம். இது ரொம்ப அருமையா இருந்தது. காலையில நல்ல கருத்துகளையும் நல்ல செய்தியையும் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நன்றி. நன்றி மனோகரி. இதுக்கு முன்னால நுழைபுறத்துல நீங்க அடிக்கடி வந்து பேசுவீங்க, கவிதைகள்லாம் வாய்ச்சி இதெல்லாம் கவிதை புத்தகங்கள்லாம் அறிமுகம் பண்ணிருக்கீங்க. தொடர்ந்து நுழைபுறத்துக்கு நீங்க வந்து ஒரு ஸ்பீச் கொடுக்கறதுக்கு வரணும்னு கேட்டுக்கிறேன், மறந்துடாதீங்க. அடுத்தது ரைட்டு மனோகரி, கட்டாயம் வரணும். பிரசன்னா பேசலாம்ப்பா. பிரசன்னா பேசு. வணக்கம். உண்மையா சொல்ல போனா இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு நான் வரக்கூடிய நிலைமையில இல்ல. வீட்டுல கெஸ்ட் எல்லாம் வந்திருக்காங்க. நேற்று நைட்டு கோமதி கூப்பிட்டு நான் வர்றது கொஞ்சம் லேட் ஆகும்பா, நீ ஆரம்பிச்சு கொஞ்சம் தொகுத்து வழங்கிடு அப்படின்னு சொன்னான். அதனால கொஞ்சம் ராஜ்கௌதனை பத்தி தேடி நான் படிச்ச புக்கெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு ரெடி ஆயிட்டு இருந்தேன். பட் அவன் காலையில வந்துட்டாப்ல. சரி, அதுக்கப்புறம் கொஞ்சம் பார்த்து வச்சோமே, அதை ஏன் மக்களுக்கு ஒரு ரெக்கார்டு பண்ணி சொல்லாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து உட்காந்துட்டேன். நாம இந்த சிறப்பு நிகழ்வுல அவரோட நினைவுகளை பற்றி நிறைய பேசிட்டு இருக்கோம். சில்வராஜ் சரித்திரம், அதோட தொடர்ச்சி, இதை பத்தியெல்லாம் வந்து கோமதி சங்கரும் ரூஃபினா மேடமும் நிறைய சொன்னாங்க.
அவருடைய சுயசரிதை கலந்த அந்த நாவல்களின் பாணிங்கிறது அவரோட லைஃப்குள்ள போய் நம்மால பார்க்குற அளவுக்கு இருந்துச்சு அப்படிங்கிறது நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். மிகச் சிறப்பான பணி தோழர் ரூபினா. அதுக்கப்புறம் பேசின தோழர் பிரியா மனோகரன் வந்து தான் அரசியலில் இருப்பதாலும் வழக்கறிஞருக்கு படிப்பதாகதாலும் என்னால வந்து புத்தகங்கள் படிக்க முடியல அப்படின்னு சொன்னாங்கிறப்போ, தலைவர்கள்லாம் உண்மையாவே எப்படி படிக்கிறாங்க, அவங்க எப்படி டைம் எடுத்துக்கிறாங்க, அவருடைய தலைவர் தோழர் திருமாவளவனே எவ்வளவு படிக்கிறாரு, அதையும் கொஞ்சம் அவங்க இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கணும், இந்த படிப்புல இருந்து விலகக்கூடாது அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். அப்புறம் கதை சொல்லி குமார் எனக்கு திடீர் சர்ப்ரைஸ். அவர் டச்சே இல்லை. இன்னைக்கு வந்து இந்த சப்ஜெக்டை பத்தி பேசிட்டு பொதுவான கருத்துக்களையும் அவர் சொல்லிட்டு போயிருக்காரு அப்படிங்கிறது உண்மையாக சிறப்பான விஷயம். மற்றபடி நான் வந்து அவரோட சுயசரிதியிலேயோ அவருடைய வாழ்க்கையிலேயோ நான் உள்ள போறதில்ல. அவரோட படைப்புகளை மட்டும் ஒரு 2 படைப்புகளை பத்தி நான் சொல்லிட்டு போலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அவருடைய பெண்ணியம் சார்ந்த ஒரு படைப்பை பத்தி நான் படிச்சுட்டு வாசிப்பேனே சிவபோம்ல எழுதியிருக்கேன். அவர் பெண்ணியம் பத்தின அவருடைய புக்கு. அதுல அவர் அதை எப்படி கொண்டு போறாரு, எவ்வளவு விஷயமான பெண்ணியங்களை உலக அளவில் அவர் கொண்டு போய் தொகுக்கிறாரு. முதல் நிலை பெண்ணியம், 2ஆம் நிலை பெண்ணியம், 3ஆம் நிலை பெண்ணியம், பிற்படுத்தப்பட்ட பிற்கால பெண்ணியம் பத்தி எல்லாம் வந்து நிறைய வந்து விஷயங்களை அவ்வளவு அழகா அதுல சொல்லியிருப்பாரு. ரொம்ப இம்பார்ட்டன்ட் புக் அது. நாம வந்து பெண்ணியன் அடிமையானால் பேசுற அளவுக்கு இவர் எழுதின பெண்ணியத்தை பத்தி நாம பேசுறது இல்லை அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட். 2வது பாயிண்ட், அவர் வந்து இன்னொரு புக்கை எழுதியிருக்காரு, ஆக்கோல் பூசலும் பெருங்கற்கால நாகரிகமும் அப்படின்னு சொல்லிட்டு. பொதுவாவே ராஜ் கௌதமனோட படைப்புகளை பத்தி பாத்தீங்கன்னா சங்க கால இலக்கியங்களை கொண்டு வந்து எவ்வளவு விதமா வந்து ஆராய்வு பண்ண முடியும். கோமதி பேசுறப்ப சொன்னாரு, அந்த கலித்தொகையும் பரிபாடலையும் வச்சுக்கிட்டு அவர் வந்து அகத்துறையை ஆராய்ஞ்சிருக்காரு. அப்போ அந்த தொகுப்புன்னு வச்சுட்டு 10 பாட்டு அதை பத்தி ஒரு ஆராய்ச்சி கட்டுரை எழுதியிருக்காரு. இந்த ஆக்கோல் பூசலும்ல அவர் என்ன சொல்றாருன்னா 2 கட்டுரையை அவர் மெயினா அதுல சொல்லியிருக்காரு. வெட்சி அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம், வெட்சி கரந்தை. அப்ப இதை பேஸ் பண்ணி அவர் இந்த ஆணிரை களவாடுதல், திரும்பி ஆணிரையை மீட்டு வருதல், இதை பத்தி எப்படி சங்ககால இலக்கியங்கள் சங்க பாடல்கள் மூலமா அந்த சமூக அமைப்பு இருந்துச்சு. முதல்ல வெறும் வெட்சின்னு மட்டும்தான் இருந்தது. அப்புறம் வெட்சி கரந்தை, களவாடுதல் வெச்சி, மீட்டு கொண்டு வருதல் கரந்தை அப்படின்னு கொண்டு வந்தாங்க அப்படின்னு அந்த ஒரு கட்டுரை வந்து மிக சிறப்பான கட்டுரை. 2வது கட்டுரை வந்து பாணர் வாழ்வை பத்தியது. பாணர் வாழ்வு, கள ஒழுக்கம், இதை பத்தி சொல்லிட்டு இந்த வாழ்வு எப்படி புலவர் கால வாழ்க்காக மாறியது, அப்ப புலவருக்கான இலக்கியங்கள் என்னன்னு வந்துச்சு, அப்ப பாணர்கள் எப்படி அந்த வாழ்க்கை முறை மாற ஆரம்பிச்சது அப்படிங்கிறத பத்தி ஒரு சிறப்பான புக் வந்து அந்த ஆக்கோல் காலம். அதை வந்து ஒரு யூடியூப்ல பார்த்திபராஜா தோழர் பேசியிருப்பார். கிடைச்சா நீங்க வந்து அந்த யூடியூபை பார்க்கலாம். ஒரு 1 hour அந்த புக்கை பத்தி பேசியிருப்பாரு. ரொம்ப அழகான உரை. புக்கை படிக்கிறத விட இதை கேட்டோம்னா திரும்பி புக்கை நோக்கி நம்மளை அது நகர்த்தும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம். அது வந்து ஒரு அந்த கொரோனா டைம்ல வந்து ஒரு தொடர்ந்து ஒரு நேரலையில வந்து தோழர் பார்த்திபராஜா அதை பத்தி பேசிட்டு இருந்தார். அதுல அந்த ஆக்கோல் பூசல் அப்படிங்கிற அந்த தொடர் உரை வந்து மிகச் சிறப்பான உரை. அதை நீங்க கேட்டு பார்க்கணும். அப்புறம் ராஜ் கௌதமனை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னா நீலம் பண்பாட்டு மையம் அவரை பத்தி ஒரு டாக்குமெண்ட்ரி போட்டிருக்காங்க. அது வந்து யூடியூப்ல இருக்கு. அதையும் நீங்க அவரை பத்தி தெரிஞ்சுக்கலாம். மற்றபடி இன்னைக்கு கிடைக்க போற வா கீதாக்கான விருது பத்தி நான் சொல்லணும்னு நினைச்சேன். தோழர் பிரியா மனோகரன் சொல்லிட்டாங்க. மற்றபடி ஒரு சிறப்பான நிகழ்வு. ஆட்கள் கம்மியாக இருக்காங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அது வந்து இப்ப மட்டும் இல்ல, ராஜ் கௌதமனுக்கே அந்த எண்ணம் இருந்திருக்கு. அந்த ஆக்கோல் பூசலும் பெருங்கற்காலத்துல அவர் முன்னுரையில சொல்றாரு, நான் வந்து சங்க இலக்கியத்தை பத்தி இவ்வளவு எழுதியிருக்கேன், இவ்வளவு எழுதினாலும் என்னை பத்தி பேசுறதோ என்னுடைய புத்தகங்களை படிக்கிறதோ யாரும் முன்வர மாட்டேங்கிறாங்க, அதிகமா ரீச் ஆக மாட்டேங்குதுங்கிற ஆதங்கம் அவருக்கே இருக்கு. அப்போ சிறந்த விஷயங்களை கொண்டு போகுதல், மக்களிடம் சேர்த்தல் என்பதுல நாம வாசிக்கிறவங்களே இன்னும் கொஞ்சம் கம்மியா தான் ஈடுபடுறோம். தோழர் ரவி சொன்னாப்புல அதுல கூட நம்மளோட விருப்பங்கள் வெறுப்புகள் இருக்கோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது.
அதனால அதை நோக்கி நாம இன்னும் கொஞ்சம் சிறந்த புத்தகங்களை அறிமுகம் செய்வதும் மக்களிடம் பேசுவதையும் நாம் அதிகப்படுத்திக்கணும். இந்த இளைய தலைமுறையிடம் நிறைய புத்தகங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை இருக்கு. புத்தகங்கள் பற்றிய அந்த ஸ்கில்லே இல்லாம, அதன் வாசிப்பு அனுபவமே இல்லாம வேறு வேறு வகைகள் அவங்க கொண்டாட்டம்ங்கிறத தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அதை சரிப்படுத்தக்கூடிய இடத்தில் நாம் இருக்கிறோம். இதை தொடர்ந்து முன்னெடுத்துவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி பிரசன்னா. கரெக்டா நூல் பிடிச்ச மாதிரி அதை சொல்லிட்டேன். இருக்கு ராஜ்கௌதமனுக்கே அந்த ஆதங்கம் இருக்கு அப்படின்னு இந்த கால சுமையிலையும் அவர் எழுதியிருக்காரு. நான் வள்ளலாரை பத்தி எழுதுனேன், அதை யாரும் கண்டுக்கல. புதுமை பித்தரை பத்தி எழுதியிருக்கேன், அதையும் கண்டுக்கல சொல்றாரு அவரு. சோ அப்போ ஒரு சிறந்த தான் எழுதிய ஒரு சிறந்த படைப்பு உழைத்து எழுதியிருக்கிறாரு. அது போலங்கிற வருத்தம் இருக்கு. இருந்தாலும் நாம கொண்டாடுகிற நேரத்துல நாம எல்லாத்தையும் தொடர்ந்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். முன்னெடுத்து எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கோம். அந்த வகையில நுழைப்புலம்ங்கிற வகையில நாம பெருமைப்படலாம். ஆகவே இப்ப நிகழ்ச்சியினுடைய முடிவுக்கு வரோம். நல்லு இருக்கிறாரு. நல்ல எப்படி நீங்க பேச முடியுமா? நீங்க பேசுனீங்கன்னா முடிக்கலாம். நல்ல தோழர், நான் ஒரே ஒரு கருத்து மட்டும் சொல்லிடுறேன் நல்ல பேசுறதுக்கு முன்னாடி. சொல்லுங்க தோழர். பிரசன்னா சொன்ன விஷயம் தான். நானும் மறுபடியும் நான் அதை மறைமுகமா சொன்னேன். இப்ப நேரடியா அவர் கரெக்டா சொல்லிட்டாரு. வாசிப்பு என்பது ஒரு கலையா வளர்க்கணும் அப்படிங்கிறது. இப்ப நம்ம ஒரு இப்ப எனக்கு நம்மன்னு சொல்லாம நம்ம ரூஃபினா, கோமதி, பிரசன்னா இவங்களுக்கு உள்ள முந்தைய தலைமுறை பரந்துபட்ட எல்லா நூல்களையும் வாசிக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை வச்சிருந்தாங்க. ஒரு செலக்டிவா இந்த புத்தகம் தான் படிக்கணும், இந்த கொள்கை சார்ந்து படிக்கணும் அப்படிங்கிறது பல்வேறு புத்தகங்களை படிக்கக்கூடிய ஒரு பழக்கம் இருந்தது. அதனால பெருந்தன்மை, பன்முக பார்வை, பல பண்பாடுகளை போற்றி பாதுகாக்கிற விஷயங்கள், எல்லா விஷயங்களையும் அவங்கள்ட்ட இருந்தது. ஒரு குறுகிய மனப்பான்மையே இல்லாதவர்களாக அவங்க இருந்தாங்க என்பதுதான் உண்மை. அந்த மாதிரி ஒரு வாசிப்பு பழக்கத்தை கொண்டு போகணும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஒண்ணு. ரெண்டாவது, மேடத்தை பத்தி நான் ஒண்ணுமே சொல்ல. ஒரு BSNL ஒர்க் பண்ணாங்க அப்படிங்கிறாப்புல கோமதி சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். நான் அவளை பத்தி சொல்ல ரொம்ப சலனமான ஒரு வாசிப்பு. அவங்க ரொம்ப அழகா பேசினாங்க. அதை விட முக்கியம், அவங்க இதை தவிர வேற சில வேலைகள்ல ஈடுபட்டு இருக்காங்க. அது சார்ந்த உதாரணமா சமீபத்துல அந்த கோயம்புத்தூர் நிகழ்ச்சியை பத்தி நான் கண்டனம் தெரிவிச்சது, அதை பத்தி இதுல முகநூல்ல எழுதின விஷயங்கள்னு சொல்லி சொன்னாங்க. ரொம்ப பாராட்டுக்குரிய விஷயம். இந்த மாதிரி ஒரு பொது விஷயங்கள்ல ஈடுபடுவது, சமூக சார்ந்த பார்வையோடு இருப்பது ரொம்ப குறைவு. அதே போல சவேரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம் புது காய் நான் கேள்விப்பட்டிருக்கேன். என்னுடைய நண்பர்கள் 2 பேர் அதுல இருக்காங்க. தனஞ்சயன், இந்த மாதிரி நண்பர்கள்லாம் அதுல இருக்காங்க. அந்த பாளையங்கோட்டையில படிச்சவங்க எல்லாம் இருக்காங்க. ரொம்ப அழகான ஒரு சொல். ரொம்ப நல்ல விஷயம். மேடத்துக்கு என்னுடைய பாராட்டுக்கள். தேங்க்யூ. நன்றி சார். நன்றி ரவி. தோழர் நல்ல பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் பேசுறது எந்த அளவுக்கு கேக்குதுன்னு தெரியல. இருந்தாலும் சொல்ல வர தோழர் ருஃபினா அவர்களுடைய அந்த உரை ரொம்ப தெளிவா, ரொம்ப நிதானமான ஒரு உரையா ரொம்ப சிறப்பா இருந்தது. இடையிடையே எனக்கு கொஞ்சம் சிக்னல் பிரச்சனைனால கொஞ்சம் சரியா அப்படி கேட்க முடியலன்னா கூட இதை மறுபடியும் ஒளிப்பதிவாகி வரும்போது அதை நான் பாத்துக்கிறேன். ரொம்ப ஏற்கனவே நம்மளுடைய நுழைப்புலம் அமர்வுல அவங்க 1 அல்லது 2 நிகழ்ச்சிகள்ல பேசியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதற்கு முன்னதாக அப்போ அவங்களுடைய அந்த உரைகளை நான் கவனிச்சிருக்கேன். ரொம்ப நிதானமான, இப்ப நான்லாம் பேசும்போது ரொம்ப சொற்கள் வேக வேகமா விழும். அது மாதிரி இல்லாம ரொம்ப தெளிவா நிதானமா சொல்லி எல்லாருக்கும் அந்த கருத்துக்கள் போய் சேர்றதுல அவங்க பேசுறதுங்கிறது ரொம்ப சிறப்பான ஒண்ணு. தோழர் ராஜ்கௌதமனுடைய அந்த நினைவு அமர்வுங்கிறத தோழர் கோமதி சங்கர் ரொம்ப முன்னாடியே முடிவு பண்ணிட்டார். இந்த தேதிக்கு அவருடைய நினைவு நாள் வரதை ஒட்டி நம்ம அந்த நினைவு அமர்வா பண்ணணுங்கிறது. நுழைப்புலத்துல எப்போதுமே இதை போல படைப்பாளிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை பண்ணணும் அப்படிங்கிறது ஆரம்ப காலத்துல இருந்தே நம்ம அதை சரியா பின்பற்றி வந்துகிட்டே இருக்கோம். கலந்து கொண்டவருடைய எண்ணிக்கை குறித்து சில உரையாடல்கள் நிகழ்ந்தது. இந்த நுழைப்புலம் அமர்வானது இணைய வழிக்கு வர்றதுக்கு முன்பாக வெறும் 4-5 பேரை வச்சுட்டு நாங்க ஒரு குளக்கரையிலையும் பூங்காக்களையும் உட்கார்ந்து உரையாடி அப்படிதான் தொடங்குச்சு. அதனால இங்க எண்ணிக்கை முக்கியம் இல்லை. ஆனா இந்த நிகழ்வுக்கு வந்த எல்லோருமே இறுதி வரைக்கும் அதுல நிகழ்வு அப்படி இணைஞ்சிருக்காங்கிறது அதுல முக்கியமானதா. சோ அந்த அடிப்படையில நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா,
ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், இந்த 2வது 2.0 ஸ்டார்ட் பண்ணும்போதும் நான் என்ன சொன்னேன், இது தொடர்ந்து வந்து நம்ம அது 4 பேர் வந்தாலும் சரி, நமக்குள்ளான கருத்து பரிமாற்றத்தை பண்ணிக்குவோம், நமக்குள்ள ஒரு புத்தகத்தை குறித்தான அறிமுகத்தை நிகழ்த்திக்குவோம். இந்த இந்த நிகழ்வுகளை நாம ஒருங்கிணைக்க ஆரம்பிச்சதுடைய நோக்கமே வந்து எல்லாராலையும் எல்லா புத்தகங்களையும் வாசிக்க முடியாது அப்படிங்கிற சூழல்ல நம்ம இன்னொருத்தவங்க வாசிச்சவருடைய அனுபவத்தை நம்ம கேட்கறது மூலமாகவும் அந்த புத்தகம் குறித்த அவங்க அறிமுகம் நமக்கு கிடைக்கும். அதை தேடி படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறவங்க அதை தேடி படிக்கலாம். அப்படிதான். ஸோ வந்து இது பின்னாடி வந்து காணொலியில பாக்குறவங்க பார்க்கலாம். அதையும் வந்து இது பண்றது. ஆக்சுவலி இந்த நிகழ்வுகள், இலக்கிய நிகழ்வுகள் அப்படின்னு வந்துட்டாவே அதுல கலந்துக்கிறதுல பல்வேறு விதமான நுண்ணரசியல் இருக்குங்கிறது நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். அதனால அந்த எண்ணிக்கை நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது, அது ஒரு சிக்கலும் இல்லை. இதை போன்ற நிகழ்வுகள் மிக முக்கியமானவை. நம்ம வந்து முன்னெடுத்து செய்ய வேண்டிய இடத்துல இருக்கும். அப்போ அது எத்தனை பேரை போய் சேருதுங்கிறத விட நமக்குள்ளாகவாவது ஒரு கருத்து பரிமாற்றம் நிகழுதா, அதை நம்ம நமக்குள்ளேயாவது நடத்திக்கிறோமா. இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த நிகழ்வை வந்து எண்ணிக்கையில குறைவா இருக்காங்கன்னு நம்ம வந்து நிறுத்திட்டோம் அப்படின்னா நமக்குள்ளான கருத்து பரிமாற்றங்களுமே அதோட இன்னும் போயிட்டு இது மாதிரியான புத்தகம் குறித்தான உரையாடல்கள் நிகழாமலும் போகலாம். அப்ப இந்த ஏன் வந்து 2வது ஒரு வாய்ப்பை கொடுக்கணும் நிகழாம போறதுக்கு அப்படிங்கிறதுனாலதான் தொடர்ந்து நம்ம நடத்திட்டு வரோம். அதனால எப்போதும் இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். வர்றவங்க அவங்களுடைய வாய்ப்புகளை வந்து எப்படி கொடுக்குறாங்க, அவங்களுடைய பங்களிப்பு எப்படி பண்றாங்க அதை பொறுத்தது. மற்றபடி தோழர் ருஃபினாவுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மிக முக்கியமா வந்து இந்த நிகழ்வை எவ்வளவு சிரமங்கள் இருந்தாலும் கரெக்டா தோழர் கோமதி அவர்கள் ஒருங்கிணைச்சு கொண்டு போயிட்டே இருக்காரு. அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. பிரசன்ன தோழராகட்டும், ரவி தோழராகட்டும், அவருடைய பங்களிப்புகளை தொடர்ந்து கொடுத்துட்டு வந்துட்டே இருக்காங்க. ஸோ அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த அன்பும் நன்றியும். தோழர் கோமதி சங்கர், நீங்களே பேசி நிறைவு செய்யலாம். நன்றி தோழர். ரூபினா, நீங்க ஏதாவது தொடர்ந்து சொல்ல வேண்டியது இருக்குதுன்னா ஒரு 2 நிமிஷம் சொல்லுங்க. அது சொல்ல வேண்டாம்னா நம்ம முடிக்கலாம். அவங்க மனோகரி கை ரைஸ் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். மனோகரி ஏதாவது பேச விரும்புறீங்களா? மனோகரி? ஆமாங்க அண்ணா, ஒரே ஒரு கவிதை மட்டும் நான் எழுதினேன், அதை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். சொல்லுங்க. ஓகே, நன்றிங்க நன்றிங்க. சொல்லுங்க. இதுக்கு இந்த 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 புத்தகம் விமர்சனத்துக்கு அது வந்து கொஞ்சம் சேர்ந்து இருக்கிறதுனால நான் அதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். சொல்லுங்க சொல்லுங்க. ஒரே நிமிஷம். இதுதான் என்னோட கவிதை. ஒரு நாள் எனக்கு ரொம்ப அது யோசனை வந்தது, அதனால நான் எழுதினேன். இயற்கை சொல்கிறது, நான் அழுகிறேன். நதிக்கு தெரியுமா நீ நாவிதன் என்று, நீர்வீழ்ச்சிக்குத்தான் தெரியுமா நீ திருநீர் பூசாதவன் என்று, கற்சிலைகளுக்கு தெரியுமா கை தொட தகாதவன் என்று, கற்சிலைகளுக்கு தெரியுமா கை தொட தகாதவன் என்று, மலைகள் மறுக்கின்றனவா என் மீது நீ பயணம் போக கூடாது என்று, மழைக்கு தெரியுமா மதம் பார்த்து உன்மேல் வீழ்வேன் என்று, புயலுக்கு தெரியுமா போர் எங்கே செய்யக்கூடாது என்று, கடலுக்குத்தான் தெரியுமா உன்மேல் யார் பயணிக்க கூடாது என்று, மரங்களுக்கு தெரியுமா மாசுள்ளவன் அதன் கனிகளை கண்கொண்டும் காணக்கூடாது என்று, இயற்கை வேற்றுமை காணாத போது ஆறறிவுக்கு சொந்தக்காரன் ஏன் புரிந்து கொள்வதில்லை. நன்றி அண்ணா. நன்றி மனோகரி. இந்த நாவலுக்கு அல்லது ராஜ்கமலனுடைய வாழ்க்கை எந்த இடத்துல மையம் கொண்டிருக்கோ அதைத்தான் நீங்களும் தொட்டு காட்டினீங்க. ரொம்ப நன்றி மனோகரி. ரூபினா பேசுங்க. சார், ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் வந்து என்னுடைய 20 வயதிலேயே மதம் ஜாதி இதெல்லாம் பார்க்க கூடாதுன்னு நினைச்சேன் அந்த டைம்லயே. அப்ப எதுவுமே எனக்கெல்லாம் முக்கியமே தெரியல, மனிதம் மட்டும்தான் முக்கியம்னு தெரிஞ்சது. அது இத்தனை காலம் தாண்டியும் அந்த எண்ணம் வலுப்பட்டுதான் இருக்கு. அன்புங்கிறதுக்கு முன்னால வேற எதுவுமே வராது. அப்ப எப்ப நம்ம வந்து மனசு பக்குவப்பட்டு ஒரு மனிதத்துவத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் அப்படின்னா வாசிப்பு தான் உதவும். வாசிப்பு வந்து பலதரப்பட்ட மக்களையும் பலதரப்பட்டவங்களோட பிரச்சனையையும் நமக்கு அறிமுகப்படுத்தும் போது நம்ம சின்ன குறுகல வட்டத்துக்குள்ள இருந்து வெளியே வந்துடும். அதனால இந்த சந்தர்ப்பத்துல வாசிப்ப எந்த காலகட்டத்திலையும் வாசிப்பை விட்டுறாதீங்க. மனிதர்கள் மேல அன்பு வைங்க. அவங்க ஜாதி மதம் கடந்து நம்ம மனிதர்கள் மேல, இது வந்து
காணொளியா வரும் அப்படிங்கிற பட்சத்துல இன்னும் நிறைய பேரை போய் சேரணுங்கிறதுனால நான் இத அழுத்தமா சொல்ல விரும்புறேன். மனிதர்கள் மேல எங்களுக்கு நம்ம ஒரு கட்டம் தாண்டி வரும்போது நாங்க வந்து பால் கூட கலந்துருவோம், ஆண்பால் பெண்பால் கூட கலந்துருவோம். அதுதான் நான் சொன்னேன் ஒரு கட்டத்துல அடுத்தவங்களுக்கு நம்மளை பத்தி எக்ஸ்பிளனேஷன் சொல்லிட்டே இருக்க முடியாது அப்படின்னு. காரணம் என்னன்னா, அவங்க ஒரு குறுகிய வட்டத்துல பார்க்கும்போது இவங்க ஒரு ஆண் ஒரு பெண்ணோட பேசுறாங்களே, அடிக்கடி பேசுறாங்களே, அப்படி பார்க்க தோணாது எங்களுக்கு. வாசிக்கிறப்போ நம்ம மனசு பறந்துபட்டு வரும்போது ஆண்பால் பெண்பால் ஜாதி மதம் எல்லாம் கடந்து உயிர்கள்ட மட்டும், உயிர்கள்னு வரும்போது மனிதர்களும் தாண்டி உயிர்கள்ட மட்டும் நம்ம அன்பு செய்யற வழக்கம் வந்துடும். அத வாசிப்பு மட்டும்தான் கொடுக்க முடியும். அதனால இந்த சந்தர்ப்பத்துல எந்த கட்டத்திலையும் வாசிப்பை விட்டுறாதீங்கன்னு ஒரு வேண்டுகோளோட இந்த வாய்ப்பளித்ததுக்கு நன்றி. இன்னும் அடுத்து எந்த சந்தர்ப்பத்திலையும் எனக்கு புத்தகங்களை அறிமுகப்படுத்துற வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா பேசுவேங்கிற வாக்குறுதியை கொடுத்துட்டு முடிச்சுக்கிறேன் சார். தேங்க்யூ. அருமை அருமை ரூபினா. இந்த வாய்ப்புங்கிறது நாங்க எப்பவும் ரெடி. நுழைப்புலம் கதவுகள் எப்பவும் திறந்திருக்கு. நீங்க தான் புத்தகத்தை தேர்ந்தெடுத்து சொல்லணும், அவ்வளவுதான் விஷயம். நீங்க எந்த புத்தகத்தை தேர்ந்தெடுக்கிறீங்களோ அதை இங்க பேசலாம், அதுல எந்த இதுவும் இல்லை. நமக்கு தொடர்ந்து நீங்களும் வந்து நுழைப்புலத்துல கலந்துக்கணும். அப்ப நிகழ்ச்சி நிறைவு செய்துக்கலாம் நினைக்கிறேன். அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி. அடுத்த நுழைப்புல அமர்வுல நாம சந்திப்போம். சொல்லுங்க சொல்லி அப்படி முடிச்சு. அதாவது இந்த நிகழ்ச்சியில எண்ணிக்கை குறைவு அப்படின்னு சொன்னாலும் கூட இந்த நிகழ்வினுடைய நீளம் கால அளவு பாத்தீங்கன்னா சற்றேறக்குறைய 2 மணி நேரம். இது சொல்லும் இந்த நிகழ்ச்சி வந்து எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததா நம்ம கொண்டு போயிருக்கோம் அப்படிங்கிறது. இதில் நடைபெற்ற உரையாடல்களாகட்டும், கருத்து பரிமாற்றங்களாகட்டும், இது எல்லாமே வந்து இந்த நிகழ்ச்சியினுடைய சிறப்பை நமக்கு சொல்லுதுன்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. தோழர் நீங்க முடிக்கலாம். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்கிறேன். அடுத்த நுழைமல அமர்வுக்கு எல்லோரும் வரணும். மீண்டும் நம்ம அடுத்த அமர்வுல சந்திப்போம். வணக்கம்.